வாழ்க வளமுடன். நம்ம சீக்கிரமாக முடிக்கக்கூடிய நிலையில் இருக்கோம். அதனால் தேவையில்லாமல் பைபாஸில் போகிறத விட மெயின்லேயே போகணும். ஓகேவா? இப்போ தவத்துக்கு வரப்போம். இட தூய்மை பண்ணுறோம். அது எல்லாத்துக்கும் தெரியும். இடத்தை சுத்தம் பண்ணணும், எந்த விதமான பேட் வைப்ரேஷன்ஸும் நமக்குள்ள வந்துடக்கூடாது. அது உடல் தூய்மை அடையலாம். அதில் மகிழ்ச்சி ஒன்று சொல்லுவார், ஒரு நல்ல ஒரு அருமையான வயிறு வரைக்கும் அதை மட்டும் நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கணும். பிரபஞ்ச காரணக்களத்திலிருந்து வருகிற அந்த உயிராற்றல் நம்ம உடலோடு கலக்கும் பொழுது இன்ப துன்பமற்ற நிலையை உண்டு பண்ணி அதிகமான மனதில் அமைதியான ஆற்றலை குவிக்கும். அந்த நிலை தவத்துக்கு ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரம் பார். இதுக்கு மட்டும் அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்வு. அதாவது இந்த மந்திரத்தை உள்ளுணர்வாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கேயோ மனசை வச்சுட்டு எங்கேயோ சொல்லக்கூடாது. அந்த அருள் பேராற்றல் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்குது. இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, கோள்களே இல்லாத நிலை. பிரபஞ்சத்தையே மறந்துருக்கு, வெறும் இருட்டு தான். அந்த தான் பேராற்றல். அந்த இடம்தான் நம்ம அதில் அப்படியே உள்ள நிறைஞ்சு நிற்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். வரணும் அப்படியே அருள் பேராற்றல்னு அப்படியே மறைபொருள் தானே. அப்படியே மனசில் நினச்சி உள்ளுணர்வாக நினைக்கிறேங்கிறார் மகிழ்ச்சி. அதை செய்ய நம்ம மறந்துடவே கூடாது. எல்லாரும் சுயசரிதை எழுதும்போது என்ன எழுதுவாங்க? விநாயகருக்கு வணக்கம், முருகனுக்கு வணக்கம் என்ன பண்ணுவாங்க. அதே மதத்தில் எழுதுனா அல்லாவை நினைக்கிறேன். இவர் ஜீசஸ் எழுதுனா இவர் எழுதும்போது என்ன எழுதுறாரு? எந்த பேராற்றலுடைய சக்தியின் அகத்திலே பல கோடி அண்டங்கள் மிதந்து உருண்டு ஓடி இயங்குகின்றதோ அந்த பெரும் நிலையை வணங்குகிறேன் பாரு. எப்படிப்பட்ட வார்த்தை பாரு. பார்க்கறதுக்கு கருப்பத்தையாக இருக்கு. ஆனால் அது எவ்வளோ பெரிய அண்டங்கள், கூட கோடிக்கணக்கான அண்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்சமே அதில் உருண்டுகிட்டு இருக்குன்னு அதை தாங்கிட்டு இருக்கிற சக்தி எதுக்கு இருக்கு? அந்த சுத்த வெளி என்று சொல்லப்படுகின்ற சிவகாலத்துக்கு இருக்கு. எந்த ஒரு சக்தி இந்த பிரபஞ்சத்தெல்லாம் ஓடி உருண்டு போயிட்டு இருக்கு, அந்த சக்தியை நான் வணங்குறேன் பாரு. அவன் தெய்வம் அவருக்கு. அந்த மாதிரி அந்த சக்தி நம்ம உடலுக்குள்ள வந்துருச்சுன்னா இன்ப துன்பமற்ற நிலையை உடனே உண்டு பண்ணி நம்ம மனதனுடைய அமைதியை கொடுத்து தவம் இருப்பதற்கு முறையான வழிவகுத்து அதன் மேல் அந்த மனம் நின்று தவம் செய்வதற்கு வழிவகுக்கக்கூடிய சிறப்பான மந்திரம் இந்த உள்ளுணர்வாக பெறுங்கள் அப்படின்பார். நல்லா எனக்கு கேட்டிருக்கோமா? ஏதோ மன்றத்தில் வந்துக்கிட்டு இறைவனுக்கும் குருவனுக்கும் இட தூய்மை உடல் தூய்மை அப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் அப்படியே உள்ள உருகணும். இவ்வளவு செஞ்சுட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? தவம் செய்யும் போது இன்னும் தொந்தரவு வந்துடக்கூடாது. நம்ம மனம் நல்லா நின்று நம்மளை சுற்றி ஒரு கோட்டை மாதிரி பாதுகாப்பு அமையணும்னு சொல்லி மீண்டும் ஒரு அறுக்கப்ப போடுறாரு. இட தூய்மை முதல்ல இட தூய்மை, மன தூய்மைன்னு தான் முந்தி இருந்தது. அதுக்கு பதில் நான் அருளாற்ற பாய்ச்சுதல் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. மன தூய்மைன்னு சொல்லலை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை. உடல் தூய்மைன்னு தான் முதல்ல இருந்தது. இப்போ அருளாற்ற பாய்ச்சல். அதுக்கடுத்ததுன்னா பழையபடி அருள் காப்பு. அந்த அருள் காப்பை போட்டு நல்ல கோட்டையை உண்டு பண்ணிக்கிறாரு. எந்த விதமான எண்ணங்கள் சிதறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரிமா இல்லையா? உருக்கமாக உள்ளுணர்வாக அதை நம்ம செய்யணும். அதுக்கடுத்தது என்ன செய்யணும்? ஏற்கனவே குரு இறைவனுக்கு பாடிட்டோம், குருவை பற்றி பாடிட்டோம். மீண்டும் ஒரு தடவை என்ன சொல்றான்? தாய்க்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். எவ்வளவு ஸ்ட்ரென்த் பண்றாரு பாருங்க. அதான் சீர்தவம் முறையாய் செய்தேங்கிறதுக்கு அந்த வார்த்தை. அதை போட்டுட்டு அப்புறம் தான் தவனுக்கு வர்றாரு இல்லையா? இப்ப தவத்துக்கு வந்துட்டோம். இந்த தவத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சொல் என்ன சொல்லணும்னா சுழுமுனை நாடியை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். சுழுமுனை நாடியை தெரிஞ்சுக்கிறாம இருந்து நீங்க தவம் செஞ்சா பிரயோஜனமே கிடையாது, சத்தியமா கிடையாது. அதுக்கு அடுத்து சுழுமுனை நாடி தெரிஞ்சுக்கனால குண்டலினி சக்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும். சுழுமுனை நாடி என்பது நம்ம ஏற்றி இறக்குறோம் இல்லையா?
ஏற்றி இறக்கி தானே செய்யலாம். எப்படியே ஏற்றி இறக்கி அந்த திருமூலர் சொல்கிற மாதிரி நம்ம பயிற்சி பண்ணிட்டேன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணுறோம், இப்படி கை வச்சு இழுக்கிறோம் இல்லையா, இழுக்கும்போது உணரணும். காற்று இது வழியாக போகிறதா உணரணும், காற்று இது வழியாக இறங்குறதா உணரணும். காற்று இது வழியாக இறங்கணும், ஏறுறது இறங்குறது, இதில் ஏறி இறங்கி ஒன்று அதை உணர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நிலையில் காலையில் மாலையில் இந்த பிராணாயாம பயிற்சியை மட்டும் தனியாக செஞ்சீங்கன்னா செய்து பழகினீர்கள். ஆனால் இது தேவையில்லை, இது வச்சுக்கலாம். ரெண்டையும் இப்படி வச்சுக்கலாம். சின்முத்திரையில் ரெண்டையும் வச்சுக்கிட்டு நீங்கள் மூச்சு விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயிற்சினால் இடது பக்கம் ஏறுறது உங்களுக்கு உணர்வு தெரியும், வலது பக்கம் இறங்குறதுன்னு தெரியும். திருப்பி நீங்கள் நினச்சது மண்மனம் எங்குண்டு அங்கு வாயுவும் உண்டு, அப்படியே நீங்கள் மேலே ஏறுறதுன்னு தெரியும். அப்படியே அந்த நினைவில் இருந்து அதுலேயே நீங்கள் தேர்ச்சி பெற்று விட்டால் கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு ரெண்டு மறைஞ்சிடும். ஏறுறதும் மறைஞ்சிடும், இறங்குறதும் மறைஞ்சிடும், மறுபடியும் ஏறுறதும் மறைஞ்சிடும், அப்படியே சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுக்கே அப்படியே தெரியும், என்னடா ரெண்டு உணர்வும் இல்லை, இதில் ஓடுது, செத்து போயிட்டோமா. ஆனால் அந்த ஞானம் வந்துடும், அந்த தெளிவு வந்துடும். இது ரெண்டும் ஓடி மறைஞ்ச அந்த உணர்வு மறைந்த பின்னால் மூச்சு தானாகவே நடுவில் ஓட ஆரம்பிச்சிடும். நடுவில் அது எந்த பாதைன்னு கேட்டிங்கன்னா முதுகுத்தண்டினுடைய மையப்பகுதியில் ஓட ஆரம்பிக்கும். அந்த மையப்பகுதியில் எதில் ஓடுதுன்னா அது ஒரு சின்ன குழாய். இந்த தாமரை இதழ் பற்றி, தாமரை தண்டு பார்த்தீங்கன்னா அதை பிரிச்சிங்கன்னா நூலாக வரும்ல, அந்த ஒரு நூல் தான் அந்த அப்படியே முதுகுத்தண்டு வழியாக நடுவில் நிற்குது. மறைபொருளான நூல் அது. அப்போ அந்த மறைபொருளான அந்த நூலை சுழுமுனை நாடி என்று சித்தர்கள் அமைத்து அதில் வச்சுட்டாங்க, சென்டரில் வச்சுட்டாங்க, முதுகுத்தண்டுக்கு நடுவில் வச்சுட்டாங்க. மறைவு தெரியாது. அப்போ என்ன ஆகும், அந்த மறைபுறமான நாடியில் அது எங்கே ஆரம்பித்து எங்கே தொடுது, அந்த முதுகுத்தண்டு கீழ் நுனிப்பகுதி மூலாதாரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கும். மேல் பகுதி இங்கே நிற்கும். இந்த இடத்துல இந்த கை வச்சு பாருங்கள், எல்லோரும் இந்த இடத்துல வச்சு நிற்கும். இப்போ அந்த இதை நான் ஏற்கனவே காணொலியில் போட்டிருக்கேன். தெரியுதா? வெள்ளையா இருக்கிறது முதுகுத்தண்டு. மூளையில் எங்க போய் நிற்குது, அந்த கரெக்டாக நமக்கு கொடரிக்கு பின்னாடி நிற்கும். அதுலேருந்து நேராக ஒரு கோடு போட்டால் எங்கே நிற்கும், புருவ மத்தியில் நிற்கும். புரியுதா? இப்போ நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம், கழுத்து வலிக்கும். இப்போ புரியுதா? முதுகுத்தண்டு மூலாதாரத்தை தொட்டுக்கொண்டு அப்படியே பாஸ் பண்ணுங்க. டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து சீக்கிரம் வாங்க. வந்தே பாரத் வந்துருச்சுன்னா கதவை மூடிடும், அப்புறம் ஏற முடியாது. இந்த இடத்துல வந்தா இங்க இருந்து ஒரு கம்பியை விட்டீங்கன்னா நேரம் இங்கே வந்துடும். இங்கே கம்பியை விட்டீங்கன்னா அதில் போய் டச் ஆகும். அப்போ அந்த அந்த சுழுமுனை அந்த முதுகுத்தண்டினுடைய தண்டு பாருங்க, கடைசி தண்டு அது இங்கே தான் இருக்கும். உள்ள அதுக்கு நடுவில் தான் மூலாதாரத்தை தொட்டு, கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தை தொட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற அந்த சுழுமுனை நாடி சித்தர்கள் அமைத்திருக்கிற அந்த மறைபொருள் நாடி வழியாக தான் அது அப்படியே அந்த என்ன ஆகும், காப்போம். இதை நினச்சிக்கிட்டீங்களா? இப்போ நான் அடுத்த பாயிண்ட் போகிறேன். வாரம் தவம் செய்கிறோம் இல்லையா? தவம் செய்யும்போது மனம் செதறது இல்லையா? அப்போ செதறிச்சுன்னா குண்டலினி சக்தி எங்கேயாவது போயிடும்ல. உங்கள் மனசும் உங்களுடைய உயிர் மூச்சும் ரெண்டு சேர்ந்து எந்த இடத்துல உடம்புல நிற்கிதோ அந்த இடத்துல சக்தி நிகழும். மகரிஷி என்ன சொல்லுங்க, எதை பார்க்கிறார்களோ அதுவாக மாறும், அதனுடைய குணம் உங்களுக்கு வந்துவிடும். யானை அப்படின்னு சொன்ன 4 காலும் காது தும்பிக்கையெல்லாம் வந்துருச்சா எல்லாத்துக்கும். இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குணம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது செய்கிறதெல்லாம் நீங்கள் செய்வீங்க. திடீர்னு ரொம்ப ஆழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு நடுமயத்தில் உட்காந்து பே அப்படின்னு கையெடுத்து கொண்டு அப்போ தான் தெரியும், இவனுக்கு மென்டல் ஆகிட்டான்டா இவன். ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால தான்
குண்டலினி யோக சாதனையாளர்களுக்கு தங்களுக்கு தன்னுடைய அந்த தியானத்தை அதனுடைய அனுபவத்தை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ற மகிழ்ச்சி. அப்போ என்ன இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, துதிக்கை இருக்கு இல்லையா, துதிக்கைக்கு எங்கே முகத்துக்கு நடுவில், யானையினுடைய முகத்துக்கு நடுவில் தானே இருக்குது. அப்போ இந்த இடத்துல 2 இது ஓப்பன் மறந்துருச்சு. என்னது, சுழுமுனை நாடி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ அது யானையினுடைய துதிக்கைக்கு ஈக்குவலாக சொல்லாமல் அதை சித்தர்களை சொல்கிறாங்க. இடக்கை வழக்கை மாற்றி இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பவர்க்கு சோரவும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உணரவல்லார்க்கு இறக்கவும் வேண்டாம், இருக்கலும் மாமி. எப்படிப்பட்ட குரல்! இடக்கை வழக்கை இது 2ஐயும் கையாக்கிட்டாரு செயல்ல. எது இது? இடக்கை. உண்மையிலே அது என்னது? இடத்துவாரம், இடகலை, சந்திரகலை, தாய்க்குரிய கலை. அந்த இதை இடக்கையா மாத்திட்டாரு கவியில. இந்த பக்கம் என்ன இருக்குது? வழக்கையா மாத்திட்டாரு. அப்ப இடக்கையும் வழக்கையையும் சாப்பிடுறதுன்னு என்ன அர்த்தம்? மூச்சு செய்யறது. இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி இப்படி மேலே ஏற்றி இங்கே கொண்டு வருது, மாற்றுறது. இங்கே மேலே ஏற்றி மாற்றி இப்படி கொண்டு, இடக்கை வழக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு. நீ எப்போவுமே என்ன பண்ணுற? இடது நாசி வழியாகவும் வலது நாசி வழியாகவும் தான் மூச்சை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னா சுவாசிச்சுக்கிட்டே இருக்கு. கவியினுடைய நயம் உள் கருத்துது. அதுக்குன்னு சாப்பிட்றதா செய்கிறோம், சுவாசிக்கிறத சாப்பிட்றதாக அவர் பொருளை வைக்கிறாருங்க. அப்படி 2ஐயும் மாற்றி மாற்றி செய்யும் போது கடைசியில் என்ன, உணர்வற்ற நிலையில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னேன்னா இல்லையா? அப்படி அந்த உணர்வற்ற நிலையில் இருக்கும்போது நடுவில் அந்த சுவாசம் ஓடும் பொழுது தான் அதை துதிக்கையால் உண்பார்க்கு. அந்த நிலை வருபவர்களுக்கு இறக்கமும் வேண்டாம், சாவே இல்லை, இருக்கவும் மாமியன்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்க இருப்பாங்கன்னு எவ்வளோ சக்தின்னு பாருங்க. வழக்கை இடக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டாம். அவங்களுக்கு அந்த இது சோரம்னு என்ன? அதாவது சோரம் வேண்டாம்னா எப்பவுமே உற்சாகமாக இருப்பாங்க. பிராணாயாமம் செய்ய செய்ய சோர்வு இல்லாமல் இருப்பாங்க. பிராணாயாமம் செய்ய 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 சோர்வே இல்லாமல் இருப்பாங்க. அவங்க நல்லா அப்படி அப்படி பலமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? துதிக்கையால் உண்பார்க்கு. அந்த பிராணாயாமம் நடுவில் ஓட ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த நிலை அதுதான் சுழுமுனை நாடி. அந்த சுழுமுனை நாடி எங்கன்னா மூலாதாரத்தை தொற்று கொண்டு முதுகுத்தண்டுடைய நடு மையத்தில் நேரம் நான் காட்டினேன்ல, இதை தானே காட்டினேன். கொடுத்துட்டீங்களா? சத்தியமாக கொடுத்துட்டீங்களா? புரியுதா? அப்படி அந்த சுழுமுனை நாடி அப்படி மேலே போனவுடனே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இதுதான் சுழுமுனை நாடி. இங்கே போய் நின்றுக்கணும். இந்த சுழுமுனை நாடியில தான் சித்தர்கள் 6 சக்கரங்களை அமைத்திருக்கிறார்கள். இதென்ன முடியுது? நிறைய நேரம் நெத்திப்பத்துக்கு முன்னாடி வருதில்ல, இங்கே ஒரு சக்கரம். உண்மையிலே இந்த இடத்துல தான் சக்கரம். இந்த சக்கரத்தை நம்ம நினச்சா நெத்தியில் புருபுருங்கும், நெத்தியில் புருபுருந்துச்சுன்னா உள்ள புருபுருங்கும். இது 2ஐயும் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு புருபுருங்கும். வந்துருமா இல்லையா? அதனால தான் தவன் நுணுக்கம் ஆகுது. அப்போ இந்த இடத்த தான் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுத்தம் பண்ண போகிறோம் தவத்துக்கு முன்னாடி. அதுதான் நாடி சுத்தி, இது தண்டுவட சுத்தி. தண்டுவடத்தை சுத்தம் செய்கிறது இந்த இடம் தான். மூலாதாரத்தில் தொட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா? முதுகெலும்பு தொட்டுக்கிட்டு இருந்தாலும் அதில் இருக்கிற மறைபொருளான சுழுமுனை நாடியும் தொட்டி இருக்கும்ல. அதில் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதில் அப்படியே என்ன தவம் நீங்கள் வாரம் செய்ய செய்ய நல்லா மனசு கலையாமல் சிதறாமல் இருந்து அந்த குண்டலினி சக்தி அப்படியே மேலே கொண்டு அப்படியே நினைக்கிறீங்க. சரி, மூலாதாரம் குண்டலினி சக்தி இருக்குது அப்படியே கொண்டு நினைக்கிறீங்க. நினச்சி இதை நினைக்கிறீங்க, தண்டுவடத்தை நினைக்கிறீங்க, தண்டுவடத்துக்கு மத்தியில் இருக்கிற சுழுமுனை நாடி நினைக்கிறீங்க. அது வழியாக அப்படியே மேலே ஏற்றுறோம். ரைட், தொப்புளுக்கு கீழே 4 இன்ச்சில் நிற்கிறோம். அதுதான் சுவாதிஷ்டம். அதுக்கு மேலே போகிறோம், மணிப்பூரம். அது எங்கே இருக்குது? தொப்புல நினைக்கிறோம், மணிப்பூரம். ஆனால் எங்கே நிற்கிறோம்? உள்ள சுழுமுனை நாடியில் நிற்கிறோம். அதை மறந்துடக்கூடாது. தொப்புள்ளையே நிற்கக்கூடாது. புரியுதா?
அது அங்கேருந்து சுழுமுனை நாடி அது மணிப்புரத்துலேருந்து உள்ள அப்படியே நேராக போகிறோம். அடுத்து எந்த சக்கரத்துக்கு வரோம்? அது எங்கே இருக்குது? இந்த நெஞ்சுக்குழியிலேருந்து உள்ளே இருக்குது. ஒரு விரக்கடைங்கிறது இவ்வளவு தான் சித்தர்கள் சொல்கிறது. அதுலேருந்து அப்படியே சுழுமுனை நாடி வழியாக நேராக போகிறோம். எங்கே போகிறோம்? விசுத்தி போகிறோம். தொண்டைக்குழி விண்மயம். அங்கேருந்து நேராக மேலே வர்றோம். இந்த இதில் நிற்கிறோம். இந்த இடத்துல என்ன சக்கரம்? அது ஆக்னிட் சக்கரம். நேராக புருவ மத்திக்கு வந்துடும். இப்போ புரியுதா சக்கரம் எங்கே இருக்குன்னு? இது பூரா உடல் இயக்க சக்கரங்கள். அப்போ 6 சக்கரங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சுழுமுனை நாடி புரிஞ்சிருச்சா? இப்போ நேராக என்ன பண்ணுறீங்க? இந்த சக்கரத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் அந்த சுழுமுனை நாடி வழியாக நேராக உங்கள் மனசை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா, இங்கே நிறுத்திட்டீங்க ஆகின, இந்த இடத்துல நிறுத்தினீங்கன்னா, உள்ளே நிறுத்தினீங்கன்னா துரியம். அதையும் பார்க்கலாமா? துரியத்தையும் ஆக்னையும் துரியம் பார்க்கலாமா? வேணுமா? டைம் ஆச்சு, இருக்கட்டுமா? சாப்பாடு யார் போடுறது? எங்க இருக்கு? அங்க பின்னாடி கையை வைக்கிறீங்க. நெத்தி பொட்டுக்கு உள்ள இது நம்ம புருவ மத்திக்கு நேரம் இருக்கா? உள்ள போகுதா? இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வர்ற, இங்கேருந்து என்ன வருது? சுழுமுனை நாடி நேராக உச்சி வரைக்கும் போகுது. உச்சியினுடைய இதை தளர்ந்துட்டு சுத்த வழி வரைக்கும் போகிறதாக சித்தர்கள் கற்பனை தான். அதுக்குன்னு இப்படியே தேடி பார்க்காதீங்க. உள்ள ஒன்று இருக்காது வெளியே. இது வரைக்கும் போகும்போது அந்த இடத்துல இந்த 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 இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து நேராக தெரியுதா புருவ மத்தி? அப்ப கீழே இருந்து முதுகு தண்டு அதோட முடிஞ்சிருது. எதோட முடிஞ்சிருச்சு? பெடரியோட முடிஞ்சிருச்சு இல்லையா? அந்த பெடரி இருக்கிற பெடரியோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே போகும்போது ஆக்னிஸ் டச் ஆகுது. புரியுது என்ன சொல்கிறது? ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த புருவம்பத்திக்கும் அந்த முதுகுத்தண்டு முடியுது கொஞ்சம் தான் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. ஆனால் முதுகுத்தண்டு அந்த எலும்பு மூளைக்குள்ளெல்லாம் போகலை. நல்லா கவனம் பண்ணணும். போயிருக்கா? இதில் பெடரியோடு நிற்கிது இல்லையா? இந்த இந்த புருவம்பத்திக்கு மேலே நிற்கிது. அதுவும் புருவம்பத்தி வரைக்கும் வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்? இந்த இடத்த தான் நம்ம ஆக்னிட் சக்கரமாக சித்தர்கள் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. ஆக்னிட் சக்கரம். இந்த சக்கரத்தில் தான் நம்ம நிற்கணும். இந்த சக்கரத்தில் நின்று வரும்போது என்ன பண்ணணும்னா, இங்கே சக்கரம் சுற்றுது, இந்த இடத்துல புள்ளியில் சுற்றுது. அதை அப்படியே நேராக கொண்டு வந்து புருவம்பத்தியில் அந்த சக்கரத்தை நினச்சி நம்ம தியானம் பண்ணணும். எதனால இந்த இருக்கிற இந்த புள்ளியை நினைங்கன்னு நினைப்பீங்களா? நினைக்க முடியாது இல்லையா? கற்பனை பண்ணுங்கன்னா எப்படி கற்பனை? பார்த்ததை ஒன்றை தான் கற்பனை பண்ண முடியும். பார்க்காத ஒன்றை எப்படி கற்பனை பண்ண முடியும்? படைக்கப்பட்ட ஒன்று இருந்தால்தான் அதை கற்பனை பண்ண முடியும். படைக்க முடியாததை பற்றி எப்படி கற்பனை பண்ண முடியும்? அதனால தான் சித்தர்கள் என்ன சொன்னால், இந்த இடத்துல புருவ மத்தியில் நீங்கள் கற்பனை, இது பார்த்த இடம் தானே இந்த இடம். இந்த 3 இடமும் இந்த நுனி இந்த மேலே இருக்கிற மூக்கு நுனி 2 3 சேர்ந்து அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? மூக்கு முனை இருவிழிகள் குறிப்பாய் நிற்க அப்படிம்பார் இல்லையா? அந்த மாதிரி இந்த இடத்துல 2 இடத்துல அந்த சக்கரத்தை இங்கே நிலைநிறுத்தி அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்கள் இந்த இடம் புருவமத்தை துடிக்கும் போது அதனுடைய வைப்ரேஷன் நேராக இருக்கிற அந்த ஆக்னிட் சக்கரத்தை போய் சுத்த வைக்கும். புரியுதா? இப்போ ஆக்னை எப்படி நம்ம இது பண்ணணும்னு தெரியுதா? ஆக்னிட் சக்கரத்தை சுத்த வைக்கும். இதுலேயே பயிற்சி பண்ணி ஆக்னிட் சக்கரத்தை இங்கே சுற்றுறதை நீங்கள் உணர்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே என்ன இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இது பண்ணீங்கன்னா சீக்கிரம் ஆக்னிட் சக்கரம் சுத்த ஆரம்பிச்சு. இதுதான் கவனம். புரியுதா? இப்போ ஆக்னை மட்டும் தனியாக உணர்வோமா இல்லை துரியத்தை சேர்த்து உணர்ந்துருவோமா? இந்த ஆக்னை இருக்கு இல்லையா?
இந்த ஆக்னையிலேருந்து நேராக 1 இன்ச்சு மேலே போங்க. இந்த நெத்தி போட்டுருக்குல்ல, அதுக்கு நேராக வாங்க. இதுக்கும் 1 இன்ச்சு, புருவ மத்திக்கும் நெற்றிப்புக்கும் 1 இன்ச்சு தான் வித்தியாசம். இதே உள்ள இருக்கும். அதையும் பார்த்துருவோமா? பீனியல் பாடிங்கிறது மேலே இருக்கு. பிட்யூட்டரி கிளாண்டு வந்து கீழே இருக்கு, புருவ மத்திக்கு நேரா. பீனியல் பாடி மேலே எங்கே இருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் 1 இன்ச்சுக்குள்ள தான். அதே மாதிரி இது இங்கேயும் இருக்கிற தூரம் தான் உள்ளேயும் மெயின்டைன் ஆகும். ஆனால் எல்லாமே சுழுமுனை நாடியில் தான் அமைஞ்சிருக்கு, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ புரியுதா? இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் இந்த புள்ளி தான் கீழே இருக்கிற 5 சக்கரங்களையும் கண்ட்ரோல் பண்ணும். இது என்ன சக்கரம்? ஆக்னா சக்கரம். ஆக்னா சக்கரம் 5 கீழே இருக்கிற 5 மையங்களையும் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த 5 மையங்களும் உடல் இயக்கத்துக்கு மிகவும் தேவையான மையம். பார்த்துக்கணும். இந்த 5 மையங்களையும் தான் சித்தர்கள் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கங்க சக்கரங்களை வச்சிருக்காங்க. மூலாதாரம் 1, சுவாதிஷ்டானம் 2, மணிப்புரகம் 3, அநாகதம் 4, விசுக்தி 5. ஏன்னா எல்லாம் பௌதீக பிரிவுகளோடு இணைந்தது, பஞ்சபூதங்களோடு இணைந்தது. பஞ்சபூதங்களால் தான் இந்த உடம்பானது. இந்தந்த இடத்துல நம்ம வந்து நீங்கள் நின்னாலும் சரி நிக்கலைனாலும் சரி, தவம், துரியம், தொடக்கம், ஆக்னின்னு நினைச்ச உடனே புருவ மத்தியை நினைக்கிறீங்க இல்லையா, நம்ம என்ன நினைக்கணும்? இந்த புள்ளியை நினைக்கணும். நேராக ஏறுறோம் மேலே, ஸ்ட்ரைட்டாக ஏணியில். நான் தான் சுழுமுனை நாடி நேராக 90 டிகிரியில் நிற்கிது. இந்த முதுகுத்தண்டுக்குள்ளே தானே இருக்கும். முதுகுத்தண்டு வெளியேவா இருக்குது, உள்ளே இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனோன்னு இதில் மட்டும் நம்ம இந்த இடத்துல சக்கரத்தை கொஞ்சம் நினச்சிட்டு அப்படியே நேராக வந்து இந்த புருவ மத்தியில் சக்கரத்தை நிறுத்தி பழையபடி உள்ளே போய் அப்படி கொஞ்சம் 1 இன்ச்சு அப்படி மேலே போனால் துரியம். இப்போ புரியுதா? நிற்கலாமா? நிற்கலாமா வேண்டாமா? இப்போ நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தவத்தை பண்ணணும். பண்ணுன்னா துரியதவும் முடிஞ்சு. ஐயாவுக்கு 12:45 நம்ம முடிச்சு கையில் கொடுத்துருவோம் சபையை, இல்லையா? ரெடியா? ஓகே. அம்மா நீங்கள் எப்போ வாழ்றோம். நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்குங்க. நான் சொல்லியிருக்கேன், நல்லா சில இதை பாருங்கள். இப்போ ஆசனத்தில் உட்காந்துருக்கீங்க. அட்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்ட இயமம் நியமம் ஏற்கனவே எல்லாத்தையும் எது வேண்டாமோ விட்டுட்டு வந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். விட்டுட்டு வந்துட்டீங்களா? அதை எது தேவையோ அதை வச்சுக்கிட்டீங்களா? முடிஞ்சு போச்சு. 2 ஆசனம் அழகாக உட்காந்துட்டீங்க. இந்த உட்காரும் போது தான் நம்ம பொசிஷனை பார்த்துக்கணும். இது இங்கே தான் ஒரு சில சூழ்ச்சிகள் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதுகுத்தண்டு ஏற்கனவே நேராக தான் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக. எங்கேருந்து அப்படி நேராக லேசாக இப்படி வளைஞ்சிங்கன்னா சுழுமுனை நாடி இப்படி வளையும். நேர் பாதையில் போகிறதுக்கு எப்படி இருக்குது, வளைஞ்சு போகிறதுக்கு எப்படி இருக்குது. அந்த வளைவு வேண்டாம் நமக்கு. நம்ம அவசரத்தில் தண்டுவட சுத்தியை பற்றி சொல்லாமல் போயிட்டோம். நாடி சுத்தியை பற்றி அவ்வளோ நேரம் பேசணும்ல. தண்டுவட சுத்தி யாராவது கேட்டீங்களா? சார் என்ன சார் தண்டுவட சுத்தியை பற்றி பேசவே அவசரம், அவதி. ஊருக்கு போகிற நேரத்தில் ட்ரெயின் டிக்கெட்டே மறந்துட்டு ஸ்டேஷன் வரைக்கும் ஓடிடணும். பார்த்துருக்கீங்களா? அந்த நேரம் தான் தண்டுவட சுத்தி பற்றி சொன்னா நாடி சுற்றி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தண்டுவட சுத்தி? அப்போ எல்லாத்தையும் சொல்லிடுறீங்களா? சுழுமுனை நாடி தான் சொல்லியிருக்கேன். தண்டுவடத்தை எப்படி சுத்தம் பண்ணுறது சொல்லு. தண்டுவடத்தை ஏன் சுத்தம் பண்ணுறோம் அது புரியணுமா இல்லையா நமக்கு? ஐயாவும் கேட்டுகிட்டே இருக்கார். 10 நிமிஷம் நேரம்னா பரவாயில்லன்னு சொல்லுவாருல்ல. சுத்தம்னா என்னங்க? கிளீனுங்கிறது இங்கிலீஷு. தூய்மைப்படுத்து. சுத்தம்னா தூய்மைப்படுத்துவது. எதை தூய்மைப்படுத்துறோம்? தண்டோட சுத்தி. தண்டோட சுத்தியில இருக்கிற எந்த இடத்தை தூய்மைப்படுத்துறோம்? சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்து. ஏன் தூய்மை
செய்ய போகிறோம்னு கேட்டேன். அதை நான் சொல்லலை. தெரியுமா ஏன் தூய்மை செய்கிறோன்னு? நம்ம வழக்கமாக திங்கக்கிழமையிலேருந்தோ ஞாயிற்றுக்கிழமையில இருந்தோ நம்ம தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? எப்பொழுதெல்லாம் மனசும் அந்த பிராணனும் ரெண்டு ஒன்றாகி அப்படியே நினச்சா வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஏதாவது மாறுனீங்கன்னு வச்சுங்க, என்ன மாறுச்சுன்னு வச்சுங்க, அந்த குண்டலினி சக்தி போகிறத நின்றுடும். அதனால தான் திருமந்திரத்தில் மண் மனம் எங்குண்டோ வாயினா காற்று, காற்றுங்கிறது இந்த இடத்துல குண்டலினி சக்தி. ஏன்னா தனஞ்சயன் காற்று 10வது வாயு தான் குண்டலினி சக்தி. அங்கே நிற்கும் அந்த சக்தி, அங்கே நிற்கும். துரியாதீனத்திலையும் சரி எதுலேயும் சரி உடலை விட்டு வெளியே போயிட்டு நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த உயிர் சக்தி அங்கே நிற்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மனம் என்பது உயிரின் படற்கை நிலை. தெரியுதா? இப்போ படற்கை நிலைன்னு என்ன? எங்கேயோ இருக்கு. தன்னிலைங்கிறது நம்மளை பற்றி பேசுறது, முன்னிலைங்கிறது முன்னாடி இருக்கிறவனை பேசுறது, படற்கைன்னா எங்கேயோ இருக்கிறவனை பற்றி நம்ம பேசுறது. அப்போ மனம் தன்னிலைங்கிறது நம்மளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, முன்னிலைன்னா முன்னாடி இருக்கிறவங்க. படற்கைங்க இந்த மனம் எங்கே, நீங்கள் எங்கேயோ போய் நினச்சிக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம். அந்த இடத்துலலாம் எங்கெங்கே நீ நினச்சாலும் அங்கங்கே அந்த குண்டலினி சக்தி நிற்கும். அதை மறந்துடக்கூடாது. அந்த தத்துவத்தை, அந்த அடிப்படை தத்துவத்தை மறந்துடக்கூடாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படி சப்போஸ் குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து அந்த சக்கரவலிங்காக எதில் கொண்டு போகிறோம்? சுழுமுனை நாடிக்குள்ளே கொண்டு போடும்போது எப்பொழுது லேசாக மனசெதறது, அப்போ குண்டலினி சக்தி அங்கே நின்றுடும். அதை அந்த அந்த உயிர் சக்திகளும் செதற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சம். அப்படியே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சில் கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நிறுத்தி நீங்கள் மனசு செதறி ஆரம்பத்தில் நீங்கள் கொண்டு போக தான் செய்வீங்க. ஏன்னா பழக்கத்து வரணும் இல்லை. நம்ம என்ன பிறப்பிலேயாவா யோகிகளை பிறந்திருக்கோம்? இல்லை. அப்போ என்ன ஆகும்? அப்படியே செதறும் போது என்ன பண்ணும்? அதே ஆக்னேயம் போகிறோம்ல, ஆக்னேயம் போய் ஆக்னேயில் நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கேயும் மனசு மறைச்சுன்னா செதறும்ல. இந்த மூளையானது உயிர் சக்தியை ஒவ்வொரு அளவு தான் அதை பொறுத்துக்கிறோம். தவம் செஞ்சு அந்த தவ உயிர் சக்தியை மூளையிலையும் செதற விட்டிங்கன்னா அந்த கொள்ளளவுக்கு மேலே எவ்வளவு தாங்கும் அந்த செதறுக்கு, அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த மூளையினுடைய செயல்பாடு கொஞ்சம் நேரம் இது வரும். அதனால தான் கண் எரிச்சல் ஆகும், தலை பாரமாக இருக்கும், தலை வலிக்கும். அதெல்லாம் இறக்கணும். அந்த சக்தியை மனதால் மனோசக்தியால் கீழே இறக்கி மூலாதாரத்தில் கொண்டுட்டு நினச்சி அதை உடல் சக்தியாக மாற்றுவது தான் சாந்தி. புரியுதா? சாந்தி தவம் எடுக்கும்போது அதுக்கு நுணுக்கம் தனியாக இருக்குது. அதுக்கு தனியாக அந்த தவத்துக்கு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் என்ன செய்யணும்? காமராஜை கூப்பிடணும். என்னம்மா கூப்பிட வேண்டாமா? இப்போ நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன், கூப்பிடுங்க, அப்புறம் சொல்கிறேன். அப்போ என்ன ஆகும்? செதறி கிடக்கிற அந்த சக்தியை நீங்கள் திருப்பி தவத்தில் குண்டலினி சக்தியை மேலே கொண்டு போகும்போது, குண்டலினி சக்தியும் மறைபொருள், சுழுமுனை நாடியும் மறைபொருள், அதில் செதறி கிடக்கிற உயிர் சக்தியும் மறைபொருள், எல்லாம் மறைபொருள். அப்போ மறைபொருளாக தானே நம்ம அதை க்ளீன் பண்ணணும். கண்டிப்பாக செதறி கிடக்கிறத மறைபொருளாக தானே க்ளீன் பண்ணணும். இல்லை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடலாமா? க்ளீன் பண்ண முடியாதுல்ல. இப்போ பனியில் பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் டிவியில் பார்க்கணும், ரோடெல்லாம் நினைஞ்சிருக்கும். கார் போக முடியுமா? நடக்கக்கூட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க? புல்டோசரை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி அந்த ரோடை க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ பின்னாடி வர காரு, சைக்கிள், பைக்கெல்லாம் ஃப்ரீயாக. அதே மாதிரி சிதறி கிடக்கின்ற அந்த உயிர் சக்திகளை சுத்தம் செய்யணும். எங்கேருந்து சுத்தம் செய்யணும்? மூலாதாரத்தை தொட்டுக்கின்ற சுழுமுனை நாடியிலிருந்து சுத்தம் செஞ்சுட்டு வரணும். அங்கே தானே. அப்போ முதுகு தண்டினுடைய நுனிப்பகுதி கீழே மூலாதார தண்டத்தை ஒட்டி இருக்கு, மூலாதார சக்கரத்தை, அதில் இருந்து க்ளீன் பண்ணிட்டு வரணும். அப்போ ஒரு புல்டோசரை அந்த இடத்துல வச்சிடலாமா? வைக்கலாமா? மனசு தான். அகக்காட்சியா பாருங்க, உணருங்கிறதுக்கு தான் அதுக்குன்னு புல்டோசரை வச்சுக்க முடியுமா? அங்கே ஒரு புல்டோசர் நிற்கிது. அந்த புல்டோசரை நம்ம மேலே அப்படியே கொண்டுட்டு வரணும். எதால் கொண்டுட்டு? அது புல்டோசரை மேலே கொண்டு வரதுக்கு பெட்ரோல் வேணும்ல. பெட்ரோல் இந்த இடத்துல என்னது? காற்று. ரைட்டு. இன்னும் சரியா சொல்லுங்க. இன்னும் எல்லாம் பக்கத்தில் வந்துட்டீங்க. புல்டோசரில் ஏறி உட்காந்துட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகணும்ல. மனம் அதுதான் எடுத்துட்டு போ.
மனம் தானே எடுத்துட்டு போகும், நீங்க தானே கொண்டு வரணும் மேல இல்லையா? புல்டோசரை நிற்கிது, புல்டோசரை மேலே கொண்டு போகிறோம். அப்படின்னா புல்டோசரை கொண்டு போகிறதுனா புல்டோசர் கொண்டு போயிடலாம், அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு இறங்கும். நீங்கள் மனசை மேலேயும் இறக்கலாம், கீழே இறக்கலாம். எது வரைக்கும் அந்த முதுகுத்தண்டு வரைக்கும் தான் இருக்குது. அந்த இது நான் காட்டின படம் அது வரைக்கும் தான் இருக்குது. புல்டோசரை மேலேயும் போடலாம், கீழே. ஆனால் என்ன பண்ணணும், புல்டோசரை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணணும்ல, அப்போ அதுக்கு அந்த புல்டோசருக்கு ஒரு ப்ரஷ் வைக்கணும்ல க்ளீன் பண்ணுறதுக்கு. அந்த ப்ரஷ் என்னது? மனம். புல்டோசரு க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷுக்கு காத்து. அப்ப அந்த காத்து புல்டோசரை மனசை வச்சு மேலே ஏற்றும் போது, கிளீன் பண்ணும்போது, மூச்சை மேலே இழுக்கும் போது அந்த ப்ரஷ் அப்படியே கிளீன் பண்ணிட்டு வரும். மனசுலையும் என்ன பண்றோம், மனசுல நினைச்சு புல்டோசரை பெட்ரோல் போட்டு, மனம் தான் பெட்ரோல், அந்த புல்டோசருக்கு டீசல் சொல்லணும், பெட்ரோல் வேண்டாம், என்ன டீசல் அப்படி போட்டு அப்படி மேலே போகும்போது அது அப்படியே மனசுல வருது. சும்மாவா போகணும் அதை? அப்ப மூச்சை மெதுவாக இழுத்துக்கொண்டு மூலாதாரத்திலிருந்து அப்படியே மூச்சை இழுக்க, மனசு அப்படியே டிராக்டர் அப்படியே புல்டோசரை மேலே கொண்டு வர. 2 அட்டேட்டத்தில் வேலை செய்யணுமா இல்லையா? ஒன்றை விட்டா ஒன்று என்ன ஆகும்? ஒன்று ப்ரஷ் அதோட தான் இருக்குது, நல்லா கவனிக்கணும். ப்ரஷ் எங்கே இருக்குது? புல்டோசர் முன்னாடி இருக்குது. வெறும் புல்டோசரை கொண்டு போனோன்னா கிளம்பும், அந்த ப்ரஷ் ஆடாது, அப்படியே கட்டின மணிக்கா இருக்கும், க்ளீன் பண்ணாது. அப்போ அந்த க்ளீன் பண்ணால் ப்ரஷ் இப்படியே ஆடணும்னா காற்று கொடுக்கணும். மூலாதாரத்திலிருந்து நமது மூச்சை மெதுவாக இழுத்து கொண்டே வரணும். அப்படிங்கும்போது மனசு வச்சா தானே மேலே வரும். அப்படியே மேலே வந்து எது வரைக்கும் வரணும்? அந்த முதுகுத்தண்டு எங்கே இருக்குது அது வரைக்கும் தான் வரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டை சுத்தம் செய்யணும்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டை தானே சுத்தம் செய்யணும். தெருவெல்லாம் சுத்தம் செய்யணும். உங்களை என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க உங்களை? இல்ல தெரு அம்மா சொல்றாங்க, நீங்க மக விளக்கமாறு எடுத்துட்டீங்கம்மா, நான் வீட்டை சுத்தம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டை தானே சுத்தம் பண்ணணும். தெருவெல்லாம் கூட்டி அந்த தெருந்து இது வரைக்கும் சுத்தம் பண்ண உங்களை என்ன சொல்லுவாங்க? நட்டு கழட்டுருச்சு, உனக்கு என்ன லூஸா அப்படின்னு அவர் பாருங்க, அவர் ஜென்ட்லா சொல்றாரு. நம்ம ஓப்பனா நட்டு கழட்டுருச்சான்னு சொல்றது. மென்டலா நீ சனியனே உள்ள போய் வீட சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆனால் தவத்தில் நீங்க என்ன சனின்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க எங்க சுத்தம் பண்றதுன்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? புல்டோசரை அப்படியே மனசை வச்சு மேலே கொண்டு வந்து மூச்சு அப்படியே வச்சு கொண்டு வந்து அங்கே தான் நிறுத்தி அப்படியே கீழே இறக்கணும். நல்லா பாருங்கள், உங்கள் கைடில், ஆசிரியர் கைடில் நல்லா அதை படித்து பாருங்கள். மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்துக்கொண்டே ஆகினா சக்கரம் தான் சொல்லுவாங்க, புருவமத்தின்னு சொல்ல மாட்டாங்க. போட்டுட்டா இல்லையா? அப்புறம் அதை விட்டு நம்ம வேற எதுக்கு சொல்லணும்? தேவை என்ன? நினச்சி செமக்கலாமா? செமக்க கூட காஞ்சன பின்னாடி தான் எத்தனை துணி வேணாலும் மூட்டை கட்டி எடுத்துடலாம். அப்படியே நினச்சி விட்டு மூட்டை கட்டி நிறுத்திட்டு வர முடியுமா? நினச்சி செமக்க கூட தேவையில்லை. அப்படியே போங்க, மேலே போய் ஆக்னா சக்கரம் அப்படியே கீழே இறங்க. ஆக்னா சக்கரம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? அப்படியே கீழே நேரம் மேலே போங்க. நேரம் ஈஸியா, ரொம்ப ஈஸி. மனசு விலகாது, காத்தும் விலகாது, அந்த புல்டோசரும் டைவர்ஷன் ஆகாது. ஆகுமா? திருப்பி போனால் எங்கே போய் கிளீன் பண்ணும்? நேரம் லங்குக்கு போயிடும். இன்னும் கொஞ்சம் திரும்பினா எங்கே போயிடும்? இதயத்துக்கு போயிடும். அங்கே போய் கிளீன் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? அப்புறம் வீட்டில் இருக்கவங்க நம்மளை கிளீன் பண்ணிடுவாங்க. தேவையாது. இப்போ புரியுதா? நாடி தண்டோட சுற்றி இப்போ புரியுதா? இப்போ புரிஞ்சிருச்சா? தவத்துக்கு போகலாமா? ஓகேவா? ஏதாவது மறந்துருச்சுன்னா சொல்லுங்கம்மா. வந்தே பாரத் 3 ஸ்டேஷனில் தான் நிற்கும். அப்படியே நல்லா உட்காந்துக்குங்க. முதுகுத்தண்டு நேராக இருந்தால் தான் புல்டோசர் நல்லா மேலே நல்லா க்ளீன் பண்ண நல்லா அமைதிருக்கும். அதுக்குன்னு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அப்படியே லைட்டாக மெதுவாக நிதானமாக உட்காரணும். 2வது உங்கள் மூஞ்சிகளை முதல்ல இந்த மும்முன்னு இருக்கிறத ரிலாக்ஸ் பண்ணுங்க. தவத்துக்கு உட்காந்து சில பேர் பார்த்தீங்கன்னா
இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் தவத்துக்கு உண்டான அறிகுறியே சத்தியமாக இல்லை. தவம் என்பது சாந்தத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ சரி சார், எனக்கு நான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் கடுகடுன்னு இருந்து மூஞ்சி அந்த லட்சணம் என்ன சார் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கை சொல்லுங்க. அழகாக ஒரு மந்திரம் இருக்கு. மந்திரம்லாம் கிடையாது. நல்லா நேராக உட்காந்து ரொம்ப புன்முறுவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது தெரியக்கூடாது, சிரிச்சதும் தெரியக்கூடாது. அதே மாதிரி முக்காக்குன்னு அக்கால்கன்னு அப்படி லேச திறந்து உங்களுக்கு பிடித்தமானவர், அழகானவர், நீங்கள் ரசிக்கக்கூடிய அழகானவர். அது கடவுளாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சின்ன குழந்தை கூட இருக்கலாம். 10 குழந்தை பிறந்தாலும் உங்களுக்குன்னு பிடிச்ச குழந்தை ஒன்று இருக்கும், அதுவாக இருக்கலாம், இல்லை வேற யாராவது இருக்கலாம். அப்படி முன்னாடி நின்று அப்படி சிரிச்சாங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் சிரிங்க. அப்போ இந்த இதெல்லாம் போயிடும். புரியுதா நான் சொல்கிறது? கொஞ்சம் எங்க அழகாக நில்லுங்க, முன்னாடி பாருங்கள், வாழ்க்கை உண்டு. அப்படியே பாருங்கள், அப்படியே பார்த்துட்டு நல்லா அப்படியே பார்த்து மூஞ்சியை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே முகத்தை கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பல்ல ரொம்ப கடிக்க வேண்டாம். புன்முறுவல் லைட்டாக இருக்கணும். அப்படியே லைட்டாக இருந்து கொஞ்சம் நேரம் அதில் நின்னீங்கன்னா அந்த இடத்துல ஏன்னா மூளையை ஒட்டி தான் உங்களுக்கு இந்த முகம் அமைந்து இருக்கிறது, அதுக்கு கீழே தான் இருக்குது. அதனால் அதை ரிலாக்ஸ் பண்ண அப்படியே உடலே நல்லா ரிலாக்ஸ். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாக அமையுமா. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரப்பெற்று அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்பெற்று அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆஷா நருத்தந்தை வேதாத்தின் மகிழ்ச்சி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் செய்ய போகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா என் கூடயே கதை வாங்கிட்டு அப்படியே மேலே வரணும். முதல்ல மூலாதாரத்தை ஸ்பாட் அவுட் பண்ணுங்கள். உங்கள் ஆசன வாயை கொஞ்சம் நினச்சிட்டு அந்த ஆசன வாயிலிருந்து ஒரு புள்ளி மேலே அப்படி அந்த ஒரு புள்ளியை வைங்க, 1 இன்ச்சு மேலே புள்ளி வைங்க. அந்த புள்ளியில் தான் முதுகுத்தண்டுடைய நுனி அங்கே ரெஸ்ட் ஆகும், அங்கே இருக்கும். இன்னொன்று உங்களுடைய இனக்குறிக்கு நேராக பின்னாடி அந்த புள்ளி நடி, இந்த 3 ஒரு புள்ளியில் இணையிற இடத்துல தான் மூலாதாரம். இந்த மூலாதாரத்தை தொட்டுட்டு தான் முதுகுத்தண்டினுடைய கீழ்ப்பகுதி இருக்குது. அதில் தான் நடுவு மையத்தில் சுழுமுனை நாடி. இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மூலாதாரம் சின்ன பைய மூலாதாரம், நீங்கள் அதில் என்ன பண்ணி கேட்டிங்கன்னா விந்து சக்தி இருக்குது, விந்து நாதம் இருக்குது. நாதம் என்பது பெண்களுக்குரியது, விந்து என்பது ஆண்களுக்குரியது. அந்த சக்தியை அதில் தான் அந்த விந்துநாத சக்தியை சித்தர்கள் அப்படியே தவத்தில் அந்த சக்தி எப்படி இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மூலாதாரத்தில் அந்த பையில் விந்துக்கு மேலே, விந்து இருக்கிற அந்த இடத்துக்கு மேலே ஒரு 4 தாமரை இதழ்கள் அப்படியே விரித்து வச்சுருக்காங்க. அந்த 4 தாமரை இதழுக்கு நடுவில் முக்கோணமான ஒரு சின்ன பலகை. அந்த பலகைக்கு மேலே ஒரு நீங்கள் வைக்கிற பொட்டு மாதிரி, பொட்டும் பிந்தும் அவங்க வட சொல்லலை, அது மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா 3 சுற்றுல பாம்பு வடிவத்தில் ஒரு பாம்பு சக்தியாக, அந்த குண்டலினி சக்தி பாம்பு வடிவத்தில் அவ்வளோ சக்தி. பாம்புக்கு அதை சக்தியை அதை இணையாக்குறாங்கன்னா அவ்வளோ பாம்பு நினைச்சவொடனே அது எந்திரிக்கும் அந்த சக்தி. அதனால தான் அந்த பாம்பு சக்தியாக சித்தர்கள் வர்ணிச்சுக்கிறாங்க. அது பாருங்கள், அந்த சக்தியை கொஞ்சம் நேரம் அந்த 3 சுற்றுல படுத்திருக்கிற அந்த பாம்பை மட்டும் கொஞ்சம் பார்த்து அதை அப்படியே எந்திரிக்கிற, அந்த பாம்பு எந்திரிக்கிற, அந்த சக்தி எந்திரிக்கிற மாதிரி பாருங்கள். எந்திரிச்சு சுழுமுனை நாடி வழியாக மேலே மெதுவாக அப்படியே வருது. தொப்புளுக்கு கீழே 4 இன்ச்சு இருக்கிற இடத்துல அந்த சுழுமுனை நாடி வழியாக அப்படியே மேலே போய் அதுக்கு நேராக நில்லுங்க. சுவாதிஷ்டானம் நேர்மை. அங்கேருந்து அப்படியே நேராக மேலே வாங்க. தொப்புளுக்கு நேராக உள்ள நில்லுங்க. அது மணிப்பூரகம், கணையம்,
நெருப்பு மையம். அப்படியே அந்த சுருணையோட அப்படியே நேராக மேலே வாங்க. நெஞ்சு குளிக்க நேராக நில்லுங்க. அநாகதம் டைமஸுங்கிற சுருப்பி. அப்படியே நேராக மேலே வாங்க. வந்தீங்கன்னா நீங்கள் படத்தில் பார்த்த அந்த இடத்துல நில்லுங்க. அந்த இடம்தான் வந்து சக்கரம், ஆகினா சக்கரம் இருக்கிற இடம், பிட்யூட்ரி சுரப்பி. அந்த இடத்துல படத்தில் நான் காட்டின அந்த முதுகு தண்டு முடிகிற இடத்துல அப்படியே அதை வந்து அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல இருந்து அப்படியே சக்கரம், சின்ன சக்கரம் சுத்துற மாதிரி அப்படியே பாருங்க. அந்த சக்கரத்தை அப்படியே நேராக புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. புருவ மத்திக்கு கொண்டு வாங்க. 2 புருவமும் இணையிற இடம் அந்த மூக்கு மேலே இந்த மூடி முச்சந்தி வீடும்பாங்க சித்தர்கள். அந்த இடத்துல இந்த சக்கரத்தை நினச்சி லைட்டாக சுற்றுற மாதிரி நீங்கள் அப்படியே அகக்காட்சியாக உணருங்க. அப்படியே லைட்டாக அகக்காட்சியாக உணருங்க. கொஞ்ச நேரம் இந்த சக்கரம் அங்கேயே நிற்கட்டும். இந்த சக்கரத்தை அப்படியே உணருங்க. அப்படியே உணர்ந்து கொண்டே இருங்க. அப்படியே அந்த புருவ மத்தியில் அப்படியே ஒரு சின்ன அதிர்வு உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போது அதை அப்படியே உணருங்க. அதை அப்படியே உள்ளுணர்வாக கொண்டு வாங்க. அப்படியே அந்த புருவ மத்தியிலே நில்லுங்க. இந்த புருவ மத்தி தான் நீங்கள் இறைவனை உணர்வதற்கு கொண்டு செல்லும் ஆன்மீக திருப்புமுனை. இந்த ஆன்மீக திருப்புமுனை, இதுக்கு முச்சந்தி வீடுன்னு பேர். ஆன்மீக திருப்புமுனை. அந்த இடத்துல அப்படியே அதிர்வு தெரிஞ்சிச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய இந்த உண்மையான சக்கரத்தை அப்படியே அதை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஆகினை வரைக்கும் தீட்சை பெற்றவர்கள் இதோட இந்த இடத்துலையே அப்படியே நில்லுங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த சக்கரத்தை அப்படியே உள்ளே கொண்டு வாங்க. சக்கரத்தை நேராக உள்ளே கொண்டு வந்து அந்த இடத்துலையே நில்லுங்க.
பழைய எந்த இடத்துல வந்தோமோ அந்த இடத்துலையே அந்த சக்கரத்தை கொண்டு வந்துடுங்க. உள்ள அப்படியே சுற்றுது பாருங்க, சின்ன சக்கரம். அதிலிருந்து அப்படியே லேசாக 1 இன்ச்சு மேலே வாங்க, 1 இன்ச்சு மேலே வாங்க. துரிய சக்கரம் அந்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா நெற்றி மையத்தினுடைய நேராக உள்ள துரிய சக்கரம். இந்த சக்கரத்தில் உள்ள இருக்கிற அந்த சக்கரத்தில் நின்றீங்கன்னா முட்டு போல் இருக்கின்ற உங்களுடைய மூளை அப்படியே 1000 இதழ் கொண்ட தாமரைகளாக அப்படியே விரிஞ்சு நிற்கும் பாருங்க. அதை உணருங்க. தீட்சைக்கிறவர் இந்த ஆக்கினையோடு நின்றுக்குங்க. மற்றவங்க துரியத்துக்குள்ள வந்து இதை வந்து காட்சியாக பாருங்க. இந்த சக்கரம் அப்படியே நீங்கள் அந்த இடத்த பார்க்க 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 1000 இதழ் தாமரை மலர்ந்து அந்த மடிப்புகள்லேருந்து உங்கள் ஜீவகாந்த மனசு உள்ளே போகட்டும். ஒவ்வொரு மடிப்புலையும் அந்த மனசு உள்ளே போய் வெளியே வரும்பொழுது ஒரு இனிமையான ஒரு உணர்வைங்க, ஆனந்தமான இனிமையான உணர்வு. அது உங்களுக்கு பயிற்சியில் இப்போ கிடைக்காவிட்டாலும் பயிற்சி துரியத்தில் நின்று பழகும்போது இந்த உணர்வு உங்களுக்கு சத்தியமாக வரும். நீங்கள் மனசும் பிராணமும் ஒன்று செய்யணும், அதுதான் முக்கியம். அந்த சக்கரத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த சக்கரத்தை அப்படியே மேலே கொண்டு அந்த தலை உச்சி கொண்டு வந்துடுங்க. ஒரு தரை சக்கரம் எப்படி சுற்றுதோ அது மாதிரி சின்ன மைனூட்டான சக்கரம் அந்த தலை உச்சியில் அப்படியே சுற்றுறதா உணருங்க. வட பக்கமும் அப்படியே சுற்றுறது. உச்சியிலே நீ சென்றால் காண நேரிடும் ஒரு அதிசயம் வளமாம் சுற்றாகும் அப்படின்பாரு. துரிய நிலையில் இருக்கும்போதும் அவர் அதை உணர்ந்து அந்த சொத்தை அப்படியே உணர்ந்து இந்த சொத்தை நீங்கள் உணர வான்காந்தத்தில் இருக்கின்ற அந்த வான்காந்த ஆற்றல் அப்படியே ஏற்கனவே உடம்பு முழுவதும் வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் அது அந்த இடத்த நினைக்க அதில் அதிகமான வான்காந்த ஆற்றல் அப்படியே மனசுக்குள்ளே போய் அப்படியே உடல் முழுவதும் பாத வரைக்கும் பரவும். அப்படியே பரவும். உங்களை அறியாமல் நீங்கள் உச்சியை நினைக்கும் போது இது பூரா நடக்கும். அதனால் அந்த தலை உச்சி அப்படியே நினச்சிக்கிட்டே இருங்க. அப்படியே தலை உச்சியை நினச்சிக்கிட்டே இருங்க. துரியத்திலே நெல்லுங்க கொஞ்ச நேரம் வாழ்ந்து அந்த நேரத்திலேயே இந்த தவ ஆற்றலை அப்படியே நீங்கள் 7 மையங்களிலும் குண்டலினி சக்தி செல்வதால் அதில் இருக்கின்ற அந்த இயக்காற்றல் உடல் இயக்காற்றலும் நீங்கள் செய்த தவாற்றலும் ஒன்று சேர்ந்து அப்படியே உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் அப்படியே பரவ விடுங்க. பரவ விடுறதுக்கு முதல்ல முகத்தை உங்கள் மனசில் நினைங்க. தோல், கைகள், முதுகு, முன்பக்கம், வயிறு, பின்பக்கம், தொடை, கணுக்கால்கள், கால்கள், பாதம் வரைக்கும் அப்படியே நின்று உங்களையே நீங்கள் ஒரு 1/2 நிமிடம் பாருங்கள். இப்படி இந்த மாதிரி தவாற்றல் அதிகமாக இருக்கின்ற இந்த நிலையில் நீங்கள் எது சொன்னாலும் சரி அது அப்படியே 1000 மடங்கு சக்தியாக மாறும் அந்த வாழ்த்து. அதனால் உங்களையே வாழ்த்திங்க. முதல்ல தன் வாழ்த்து. அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓடி வரும். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓடி வாழும். அருட்பேராற்றலின் கருணையினால் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓடி வாழும். உங்கள் வாழ்க்கை துணைவர் நடந்து நீங்கள் பெற்ற பிள்ளைகளை வாழ்த்துங்க. உடன் பிறந்தவர்களை வாழ்த்துங்க. உலக சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்துங்க. ஆலியார் அருகே திருக்கோயிலை வாழ்த்துங்க. உலகில் உள்ள எல்லா மனவளக்கண் மன்றங்களும் அதை சார்ந்த தவமையங்களும் அதனுடைய அன்பு குடும்பங்களையும் வாழ்த்துங்க. இன்று தவம் செய்து கொண்டிருக்கும் இந்த மாங்காடு மனவளக்கலை மன்றத்தினுடைய நிர்வாகத்தை அப்படியே வாழ்த்துங்க. அதில் பணி செய்து கொண்டிருக்கும் நிர்வாகிகள் அனைத்தையும் வாழ்த்துங்க. இந்த தவத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் அப்படியே வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. நம் மனதில் அமைதி நிலவட்டும்.
நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. தவம் செஞ்சு முடிஞ்சாச்சுன்னா டப்பு டப்புன்னு திரும்பக்கூடாது, டப்பு டப்புன்னு பார்க்கக்கூடாது. மெதுவாக கண்ணை திறந்து அமைதியாக அந்த தவம் செய்த அந்த பலனை அப்படியே உட்காந்து ஒரு 10 எண்ணிக்கை மனசில் என்ற அளவுக்கு அப்படியே அனுபவிங்க. அம்மா ஸ்வீட் வாங்கினாங்க எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லாருக்கும் நீங்கள் எடுத்துக்கிங்க. நீங்கள் அம்மா தவம் பண்ணா உங்களுக்கு ஸ்வீட் கிடச்சிருச்சு எல்லாருக்கும். ஃபீட்பேக் கேட்டு நிறைய பண்ணிக்கலாம். சாப்பிட்டுட்டே ஃபீட்பேக் கொடுங்க, இனிமையாக இருக்கும். அதே மாதிரி மிளகா கொடுத்துக்கிட்டே ஃபீட்பேக் கேட்டால் காரமாக இருக்கும். வாழ்க்கை ஐயா பார்த்தீங்கன்னா ஒரு 9:45 வந்துட்டார் ஐயா. இங்கே வந்து நம்ம ஃபுல் டே தான் போடலான்னு இருந்தோம். ஏன்னா நம்ம மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஃபுல் டே கூட பிளான் பண்ணிருக்கலாம். வேறு ஒன்று ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஐயா சென்னை வரும்போது இன்ஃபார்ம் பண்ணாங்க. நம்ம வந்து ஒரு ஃபுல் டே செஷன் அந்த 9 சென்டரே கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஒரு 2-3 பேர் மட்டும் கொடுத்தா போகிறோம். அது செம்பினை சொல்லலாம். ஏன்னா ஐயா வந்து மூத்த பேராசிரியர் அதெல்லாம் வந்து முன்னாள் கழிச்சு வந்துட்டார் பண்ணுறதுக்கு ஐயாவுக்கு. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. ஐயா அவங்கள இணைய வழியில் தான் எனக்கு தெரியும். என்னையும் அவரும் இணைய வழி தான் இணைத்தது. இந்த கொரோனா சமயத்தில் ஜூம் வகுப்பில் ஐயாவோட தொடர்பு இன்னும் தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது. நேரடியாக சென்னைக்கு வரும்போது நீங்கள் வந்து தகவல் கொடுங்கன்னாங்க. அதுமாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் முயற்சி பண்ண முடியல. ஒரு தடவை நேரத்தில் போய் சேர முடியல சைதாப்பேட்டையில். அதனால் இங்கே வந்து அவரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செய்த இறை ஆற்றலுக்கும் குரு அவர்களுக்கும் சகோதர சகோதரிகள் சாமுண்டீஸ்வரம் ஜெயந்தி சகோதரிகளுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தவ நுணுக்கங்கள் நம்ம எல்லாருமே தவம் பண்ணதான். அவை ஐயா சொன்னாங்க இல்லையா, தவ நுணுக்கங்கள். தவம் எதற்காக? நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவதற்காக அதை நம்ம செய்கிறோம். ஒருநிலைப்படுத்தி அதெல்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. நம்ம எல்லாருமே பயிற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்பொழுது வரை, தற்போது வரை புருவ மத்தியிலே நினையுங்கள், புருவ மத்தியிலே தான் நினையுங்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ உண்மையான விளக்கத்தை ஐயா தான் சொன்னார். புருவ மத்தியில் என்ன இருக்குன்னா, அந்த இடத்துல ஒரு சுரப்பி இருக்குது. அதை நேரடியாக மனதால் பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய ஒன்றை வச்சு நினைச்சாதான் நம்ம மனசை ஓர்மைப்படும். அப்போ பார்க்கக்கூடிய ஒன்றை மூலமாக நினைத்து அப்புறம் அதை பெருக்கிக் கொள்கிறோம். அதற்கான விளக்கத்தை ஐயா கொடுத்தாங்க. மிக 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 எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒன்று. இனிமேல் நம்ம வகுப்பில் நடத்தும் போது இதை நம்ம ஐயா அளவிற்கு சொல்ல முடியவிட்டாலும் கொஞ்சம் நம்ம அதை விளக்கி சொல்லி அந்த பயிற்சியை கொடுத்தோம்னா அன்பர்களுக்கு அந்த பயன் முழுமையாக கிடைக்கும். அந்த அன்பர்களுக்கு பயன் முழுமையாக கிடைச்சதுன்னு சொன்னால் என்ன, நம்ம செய்கின்ற மகரிஷிக்கு செய்கின்ற இந்த தொண்டு முழுமையாக அமையும். அதனால் அதற்கு ஒரு ஆரம்பம் தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருப்பேன். புருவ மத்தியில் ஆனால் உள்ள ஒரு சக்கரம் இருக்குது. அந்த சக்கரம் அதை உள்வாங்கி எடுத்துகிட்டு போகும். அதையே கவனிங்கன்னு தான் சொன்னோம். இப்போ தான் அந்த உண்மையான நிலை நமக்கு தெரிஞ்சது. இதையே எல்லோரும் கடைபிடிப்போம். அந்த அளவில் நேற்று முந்தா நாள் இன்றைக்கி கூட என்னுடைய துணைவியார், நீங்கள் அங்கே போகும்போது நம்ம மன்றத்துக்கும் ஐயாவை கூப்பிட்டு பாருங்களேன்,
அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, ஏன்னா ஐயாவுடைய ப்ரோக்ராம் எனக்கு தெரியாது. 3 நாள் வந்திருப்பாங்க, உடனே போயிடுவாங்கன்னு தான் நினச்சோம். ஆனால் நேற்று ஐயப்பன் தாங்க இன்னைக்கு அதனால் ஐயா ப்ரோக்ராம் தெரியாது. அதனால் என்ன சொல்கிறாரோ அடுத்த முறை நம்ம அதுக்கு முயற்சி செய்வோம். இப்போ இவங்க வந்து ஒரு சின்ன ஒரு படி ஏறினாங்க, திருப்பி மகர்ஷி என்ன சொல்லிட்டாரு, ஒரு நாள் ஆக்கிட்டார். ஏன்னா ஐயாவுடைய விளக்கத்தெல்லாம் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் கிடைக்க முடியாது, பெற முடியாது. அதனால் அந்த விளக்கம் கிடைக்கணும்னா ஒரு நாள் அவசியம் இருந்தாக வேண்டும். அதனால் அது என்னுடைய வேண்டுகோளாக வைத்து அவர் எப்போ நினைக்கிறாரோ, எப்போ நினைக்கிறதுக்கு மகரிஷி ஏற்பாடு பண்ணுறாங்களோ அப்போ அருகில் உள்ள இந்த பூந்தமல்லி மன்ற மக்களுக்கும் இந்த பயனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த நல்லதொரு வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா, பூந்தமல்லிங்கிறது இங்கிருந்து எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். என்னம்மா ஒரே மாதிரி சொல்கிறீங்க? பக்கம் தாங்கிறீங்க, 2 கிலோமீட்டர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது கொரோனா காலகட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி தான் இதில் தான் விண்ணலை மூலமாக தான் தொடர்பில் இருந்தோம். பட் இன்னைக்கு நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த இறையர்களும் குருவர்களும் கொடுத்தது. அதுக்கு வந்து ஐயா சாமுண்டீஸ்வரன் ஐயாவுக்கும் ஜெயந்தி அம்மாவுக்கும் முதல்ல என்னோட பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கொரோனா காலகட்டத்தில் திருப்பூர் மன்றத்தில் நடந்துட்டு இருந்தது ஜூம் நிகழ்வுகள். எல்லாரும் அதில் நிறைய பேர் கலந்துருப்போம். ஸோ அதில் ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் ஐயாவோட ஸ்பீச் கேட்டேன். அது கேட்டப்போ அப்போ வந்து சென்னை மண்டலத்தில் ஜூம்க்கு என்னை இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. அப்போ ஐயாவை இங்கே பேச வைக்கலாமே அப்படின்னு சொல்லி சென்னை மண்டலத்தோட தொடர்பு கொண்டு ஐயா கிட்டையும் பேசினேன். எப்படி என்னோட இதை கேட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பேசினாங்க. ஐயா இந்த மாதிரி 10 நிமிஷம் தான் கேட்டேன், ஆனால் இந்த மூச்சு பற்றி தான் அப்போ ஸ்பீச் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஜூமில் இருந்ததுனால ரொம்ப போக முடியல. கொஞ்ச நேரம் போய் ஈவினிங்கில் கலந்துக்கிட்டப்போ ஐயாவோட அதை கேட்டப்போ நிறைய எவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாமலே நம்ம தவம் பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எப்படியாவது ஐயாட்ட கேட்கணும், வருவாங்களா அப்படின்ற ஒரு இதோட கேட்டேன். கண்டிப்பாக சொல்லுங்கம்மா, நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சென்னை மண்டலத்தில் எங்கள் திருவான்மியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையோட அவங்களும் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஸோ ஐயாவை பேச சொன்னோம். 19 வாரம் ஐயா பேசினாங்க. கண்டினியூஸா அதாவது சித்தர்கள் பற்றி முதல்ல இந்த மூச்சு இதுகள் பற்றிலாம் சொல்லிட்டு அப்புறம் சித்தர்கள் பற்றி 19 வாரம் ஒவ்வொரு இதாக சொன்னாங்க. அதோட அந்த நம்ம கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஜூம் எல்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்னை மண்டலத்துல மத்தியானம் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. சுசிலா நாராயணன் அவங்க நடத்துனாங்க. ஸோ அதுலேயும் தவ நுணுக்கங்கள் பற்றி மத்தியான நேரத்தில் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ ஜூம்லாம் நின்று போச்சேன்னு ரொம்ப கவலையாக இருந்தோம். பார்த்தா மலேசியாவில் பிரசன்னா சண்முகநாதன் ஐயா அவங்க கிட்ட சொல்லி அப்புறம் ஐயாவும் இது பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 100 எபிசோட தாண்டி நீங்கள்லாம் நிறைய பேர் அதில் கலந்துருப்பீங்க. ஸோ அதில் சித்தர்கள் பற்றி சொல்லி இப்போ ஔவையாரோட வரலாறு ஐயா பேசிகிட்டு இருக்காங்க. ஐயாவோட நிறைய ப்ரோக்ராம் நான் வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால நேரில் எப்படியாவது பார்த்துடணும், சென்னைக்கு வராங்கன்ட்டு 4 நாளாக குடும்ப சூழ்நிலை காரணமாக வர முடியல. சைதாப்பேட்டை நேற்று அவங்க இதில் ஐயப்பன் தாங்கல்ல அவங்களும் மலேசியாவில் ஹோஸ்டிங் பண்ணுறவங்க தான். அவங்க வீட்டுக்காவது எப்படியாவது போயிடணும் நேற்றும் பண்ணேன். நேற்று என்னோட பொண்ணு கொஞ்சம் பேரம் பேத்தி இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு அவள் வெளியில் போகிறேன்ட்டு நேற்று அந்த பொறுப்பு வந்துருச்சு. அதனால நேற்று வர முடியல. ஸோ இன்னைக்கு எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து இது பண்ணி கிளம்புற வரைக்கும் எந்த ஒரு சூழ்நிலைகள் சிறப்பாக அமையணும்னு குரு கிட்ட வேண்டிட்டு இன்னைக்கு எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஐயாவை நேரில் பார்த்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வாழ்க. ஐயாவோட ஆன்மீக தொண்டு மென்மேலும் தழைத்தவங்க இறையர்களும் குருவர்களும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். அடுத்து பார்த்தா தவ நுணுக்கங்கள் பற்றி நம்ம எல்லாருமே போட்டுட்டோம். ஒரு 1/2 மணி நேரத்தில் எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் நம்ம ஆலியார் ஜூமில் கலந்துக்கிட்டவங்களுக்கு தெரியும். அதில் ஐயா தவ நுணுக்கங்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதில் வந்து நாம் வீட்டில் இருப்போம், அவர் வீட்டில் இருப்பார். ஆனால் இன்னைக்கு நேரில் உட்காந்து அதை அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க. ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டோமான்னு இருந்தது. இருந்தாலும் இவ்வளோ குறுகிய நேரத்தில் நமக்கு இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தவத்தை ஆகினை துரியம்லாம்
அவ்வளோ சீக்கிரத்தில் இதாகாது. பட் அவ்வளோ அதுக்கான நுணுக்கங்களை சொல்லி கொடுத்ததுனால ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்கய்யா. ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியே வர முடியல. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு ஒரு சின்ன ஒரு ஐயா நீங்களே சர்வீன் ஐயா போங்க. ஐயா வாங்க. ஐயா வாங்க. வாங்க ஐயா, நீங்கள் வாங்க. தவன் நுணுக்கம் சொல்லி கொடுத்ததுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவங்க இந்த சைவ பேரவை அது இதுலலாம் இதாக இருக்காருங்க, ரோட்டரியிலலாம். ஸோ எங்கே போனாலும் அவங்க கூட போய் இந்த சால்வை, அதனால காலையிலே சொன்னாங்க காமராஜ் ஐயா பார்க்க போகிறேன் சால்வை எடுத்துகிட்டு போ அப்படின்னாங்க. அதனால நல்ல போர்வை எடுத்துகிட்டு வந்து கொத்தாம நல்லா தூங்கி இருக்கலாம். இப்போ டக்குன்னு உங்களுக்கு கேள்வி நேரம். அம்மா வந்து எங்கள் ட்ரஸ்டோட பெரிய தொண்டாக இருக்காங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு சிந்தனை விளக்கம் அளித்த மதிப்பிற்குரிய பேராசிரியர் காமராஜ் ஐயா அவர்களுக்கு எஸ்ஏஜி நகர் அன்பர்களின் சார்பாகவும் அம்மா அவர்களின் சார்பாகவும் இந்த பொன்னாடையை அனுபவிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஐயா அப்படி கேலண்டர் இதை கவலை கையில் கொடுப்பாங்க. அது கேலண்டரோட அம்மாவை சார்பாக போடுறது ட்ரஸ்ட் சார்பா. காமராஜ் ஐயா அவர்கள், காமராஜ் ஐயா அவர்கள், காமராஜ் ஐயா அவர்கள். அது மாதிரி செம்மீன் ஐயாக்கு நீங்கள் கேலண்டர் கொடுத்துருங்க. நம்ம ஐயோ அதெல்லாம் பெரிய விஷயம். இதெல்லாம் ஐயா அவங்களுக்கு இந்த ஐயா கொடுத்து ஜெயந்தி எங்க வருவாங்களா? வேலையா இருக்காங்களோ? பரவாயில்ல, குளிருக்கு தகுந்த மாதிரி வருது. இல்ல இந்த இது சால் அம்மாக்கு கிச்சன்ல இல்லை பரவாயில்ல, கிச்சன்ல கீழே போய் நம்ம பிடிச்சிக்கலாம். அம்மா ஐயாக்கு கிளம்பி இல்லை ஐயா செம்பின எப்படி வந்துருக்கியா? செம்பியன் ஐயாவது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. கொரோனா காலத்துலேருந்து ஜூமில் இருக்காரு. அழகாக சில நேரம் ஃபீட்பேக் கொடுப்பாரு. இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரெண்டு மாதிரி உங்களெல்லாம் பார்த்தது. ஐயா அவர்கள் அதே மாதிரி சிவசங்கரி அம்மா, அம்மாவை பற்றி சொல்லணுன்னா வார்த்தைகளே எனக்கு வரலை. ஆரம்பத்தில் ஜூனில் கொரோனா பீரியடில் வெளியே வர்றதுக்கே பயந்தாங்க. அது ஒரு காரணம். அதனால் எல்லாருமே இருந்தாங்க. இவங்க தான் எனக்கு வந்து 19 வாரங்கள் அப்படியே சித்தர்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன். இவங்களுடைய நினைப்பு தான் எனக்கு அது கண்டினியூ ஆகி மலேசியா போச்சு. 163 வாரம் ஓடிடுச்சு. நான் போன வெள்ளிக்கிழமையோட வர்ற வெள்ளிக்கிழமை லீவு. நான் இங்கே இருக்கிறதுனால கெஞ்சி கூத்தாடி லீவ் எடுத்துருந்தேன். அடுத்து நான் சாத்தூர் போனோன்னே 164 அடுத்த வெள்ளிக்கிழமை நாங்கள் பேசுவோம். கேளுங்க இங்கே கொடுத்துட்டீங்க. இப்படிப்பட்ட இந்த சிறப்பான அம்மா வந்து எப்போ பார்த்ததே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உமாசங்கரி அம்மா நேரம் கருதி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வைண்ட் அப் பண்ணிட்டோம். உட்காருங்க. எங்கள் ஹஸ்பண்டோடது இது உங்கள் வீட்டில் அம்மாவுக்கு. அவங்க தான் நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். நேரம் கருதி நம்ம வந்து ஃபீட்பேக் இதோட நான் இன்னும் கொஞ்சம் பேருக்கு கொடுக்கலாம். கூடிய சீக்கிரம் சுகர் வந்துடும் நினைக்கிறேன். ஒரு ஃபீட்பேக் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்கள். புது அன்பர்கள் வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் 3 நாள் தான் ஆச்சு. நீங்கள் தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ராஜேஷ் என்ன ஃபீல் பண்ணீங்க? ரெண்டாவது கிளாஸ் தான். நீங்கள் பேசுங்கம்மா. அம்மா இல்லை நம்ம சாப்பிட்டு போனோம்மா. இல்லை ரெடி பண்ணுறாங்க அம்மா எல்லாருமே. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் அக்னேஸ்வரி. நான் 3 நாள் தான் இங்கே வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லணும். ஏன்னா நீங்களாம் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்க. உங்களுக்குலாம் வந்து நிறைய கிளாஸஸ் இருந்திருக்கும்.
சார் வந்து காமராஜ் சார் வந்து இப்போதான் வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. பட் நான் 3வது கிளாஸ்லேயே நான் அவருடைய சொற்பொழிவாற்றல் கேட்கறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் ஒரு வைப்ரேஷன், ஒரு நல்ல எண்ணங்கள் தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். உங்களுடைய இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு பிகினிங் அப்படின்றதுனால ஒரு பிளாங்கா வந்த மாதிரி தான், ஒரு காட்டுக்குள்ளே என்னை விட்ட மாதிரி தான் எனக்கு. பட் அந்த காட்டுக்குள்ள நான் என்ன பண்ணணும், நான் என்ன எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும், ஸோ நான் என்ன தெரிஞ்சுக்கணும், நான் எதெல்லாம் தவற விடக்கூடாதுன்ற விஷயம் அடிப்படையா எனக்கு இன்னும் கிளியரா சொல்லியிருக்கீங்க. எனக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கரெக்டான இடத்துக்கும் வந்திருக்கேன் அப்படின்றது நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். ரொம்ப நன்றி சார். இதை என்னோட வாழ்க்கையில ஒரு படியா முயற்சி பண்ணி நான் மேலும் மேலும் உயர்றதுக்கு எனக்கு நீங்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய வகுப்பு இருக்கு இது மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி. கண்டிப்பா சார். தேங்க்யூ. அவங்க ரமாலட்சுமி அம்மா நிறைய கேள்விகள் வச்சிருந்தேங்கய்யா. நான் அதை ஃபோனில் கேட்டுக்கிறேன். நிறைய கேள்விகள் இருக்கு, நீங்க எப்படியாவது கேட்டு கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு கேள்வி டைம் இல்லை, கோச்சுக்கிற மாட்டேன். ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ குழந்தைங்க பெரியவங்க நம்ம வித்து கலையத்தில் மின்குறுக்கு ஏற்பட்டு விந்துநாத திரவம் முழுமையாக வெளியேறது மரணம்னு சொல்கிறோம். இப்போ 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு இறந்தா எப்படி கண்டுபிடிப்பாங்க? இப்போ டாக்டர் சொல்லிடுவாங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விந்து இங்கேருந்து இறங்கிட்டு தானே இருக்கும். 13 வயசு வரைக்கும் தான் அது உடலை கட்டும். 13 வயசுக்கு அப்புறம் தான் விந்து உடையும் கலையம் அது வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் உடலை கட்டும். எப்பொழுது அந்த குழந்தை 13 வயசு ஆகுதோ அப்போ தான் அதுக்கு இயற்கையாகவே உடலில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டால் இயற்கையாகவே சரி செய்யக்கூடிய சக்தி அந்த 13 வயசில் தான் வரும். அது எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, விந்து மூளையில் உற்பத்தியாகிய அந்த விந்து உடல் முழுவதும் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணும். எலும்புலெல்லாம் கட்டியாகிறோம், ஆற்றை நல்ல சோறுகள் எல்லாம் பலப்படுத்திடுவோம், குடல் அது இதெல்லாம் பலப்படுத்தும். அது வரைக்கும் 13 வயசு 14. அதனால தான் 14 வயசில் நம்ம காட்டிப்போம். 10 வயசில் ஒரு குழந்தை இறந்தால் ஜீவகாந்தம் தடைப்பட்டு தான் இறந்ததை தவிர விந்துக்களை உடையாது. மரணம் அதுதான். ஜீவகாந்தம் தடைப்பட்டால் அந்த இடம் காயமாகி அந்த காயம் இதாச்சுன்னா நோயாக மாறி நோய் நீண்டால் 3 ஜீவகாந்தம் எப்பொழுது நிற்கிதோ 3 ஓட்டம் ஆட்டோமேட்டிக்காக நின்று போயிடும். 10 வயசில் ஒரு குழந்தை இறக்குதுன்னா அது இயற்கை மரணம் அல்ல. முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை முதல்ல நீங்கள் அது இயற்கை மரணமா? உடலில் ஏற்பட்ட கோளாறு 3 ஓட்டங்களில் இருக்கிற நிலைமை அது இறந்துடும். ஆனால் முழுமை பெயர்பட்டதில் இயற்கை மரணத்தில் தான் ஜீவகாந்தம் உடையும். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா வயசாக வித்தினுடைய அளவு கம்மியாகிடும். வித்தினுடைய அழுத்தம் அளவு கம்மியாச்சுன்னா அதில் இருக்கிற காந்தம் குறைய ஆரம்பிச்சிடும். அந்த காந்தம் குறைய ஆரம்பிச்சுன்னா 3 ஓட்டங்களில் தடை ஏற்படும் பொழுது அந்த இடத்துல காந்தம் ஒன்றுக்கு ஒன்று மின் குறுக்கு ஏற்பட்டு அது வீங்கி நோயாக மாறி அது மூலியம் மரணம். ஆனால் அந்த மரணம் நிகழும் பொழுது நீங்கள் ஜீவகாந்தங்கிறது என்ன நினைக்கிறீங்க? விந்தில் தான், உயிர்த்துக்குள்ள தான் இருக்குது. அது உடையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விந்து அந்த பையிலிருந்து உடைஞ்சி வெளியே வந்துடும். அதனால தான் அந்த அந்த உடந்த அந்த உயிரை விட்டு அந்த உடலை குளிப்பாட்டி கொண்டு போய் வைப்பார். செயற்கை மரணம் ஏற்படுத்தல. அப்போ எப்படி இருக்கும்? செயற்கை மரணம் 3 ஓட்டங்களில் தடைப்பட்டது. ஜீவகாந்தம் தடை, அது திடீர் மரணம். ஆமா, திடீர் மரணம் என்றால் 13-14 வயசுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு விந்துக்களை அது உடைய ஆரம்பிக்கிறோம். விந்து இல்லாத நேரத்தில் எப்படி அது உடையும்? இது ஆரம்பம். வித்து அளவு அழுத்தமுடன் தூய்மைக்கொப்ப விளைவாகும் உடற்கட்டு மனத்தின் தன்மை. அந்த அளவு இருக்கிற வரைக்கும் உடல் கட்டு மனத்தின் தன்மை நல்லா இருக்கும். எப்போ இது கெடும்? வயசான காலத்தில் தான் விந்தினுடைய அளவு குறையும், விந்தினுடைய தன்மை குறையும், விந்தினுடைய அந்த குவான்டிட்டி தன்மை அது இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக விந்து குறைய ஜீவகாந்தம் ஜீவகாந்தம் உயிர் துகளை ஒட்டி தாங்க ஜீவகாந்தம் இருக்குது. அப்போ இந்த உயிர் துகள் நல்ல சக்தியாக இருக்குன்னா விந்து அளவில் அழுத்தத்தில் தூய்மையாக இருக்கணும்.
அப்படி இருக்கும்போது ஜீவகாந்தம் நல்லா இருக்கும். அது யாருக்கு நல்லா இருக்கும்? இளமையில் நல்லா இருக்கும். முதுமையில் அவங்க இன்பமெல்லாம் அனுபவித்து எல்லாம் பண்ணி வாழ்க்கையை பண்ணும்போது அளவு, அழுத்தம், தூய்மை எல்லாம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜீவகாந்தம் குறையும் போது மின்குறுக்கு ஏற்படுறதுக்கு அதிக சான்ஸ் உண்டு. அந்த மின்குறுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் வலி. நோயை நீண்டுச்சுன்னா நோய் நீண்டுச்சுன்னா மரணம். இந்த தங்கோட சுற்றி சொல்லாமல் போகிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் கரெக்டாக நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இந்த மனவர்கலையில் நம்ம மட்டும் இருக்கிறோம், காலவரை எழுந்து இந்த பயிற்சியெல்லாம் பண்ணணும். பாருங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பரான்னு இருந்து அடுத்தாலும் மன்றத்துக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எல்லாம் உட்காந்து வெளியில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும், எதுக்கு இந்த மனவளக்கில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு எப்படி அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். தெளிவாக சொல்லிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நிறைய கேள்விகளோட அந்த பாதி உங்கள்கிட்ட பதில் வந்துச்சுங்கய்யா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஃபோனில் ரொம்ப சத்தியம் இருந்து என்னுடைய சர்வீஸ் வந்து 24/7 நம்பர் ஷேர் பண்ணுறேன். ரெஸ்ட் ரூமில் போனால் தான் பதில் கொடுக்க முடியாது. மற்ற நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட நான் பதில் கொடுப்பேன். அதனால் நீங்கள் வந்து எதையுமே கவலைப்பட முடியாது. எப்பவும் ஃபோன் பண்ணி சப்ஜெக்டில் என்ன இருந்தாலும் கேளுங்க, எதுனாலும் கேளுங்க. வாழ்த்துக்களை. வாழ்க வஞ்சகம் வாழ்க வளம் உருவாங்க. ஐயா வந்து யூடியூப்ல அங்கே பார்ப்பேன். தமிழ் சொன்னாரு என்னால் அது ஒன்றும் புரியுங்க. அவர் சொன்னாருன்னு எனக்கு புரியும். அந்த புரியுது அவருக்கு மீனிங் புரியுது. நேரடியாக நம்ம பார்த்து கேட்கும்போது அவருடைய முழுக்க நான் புரியுது. அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தாமதம் கொடுத்து தான் பார்க்கணும். இப்போ தான் நீங்கள் சொன்ன பிறகு தான் அந்த உள்ளே இருக்குது உள்ளே ஒரு இன்ச்சு உள்ளே இருக்குது எனக்கு தெரியும். ஐயா ரொம்ப நன்றி. அவங்க பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. வாழ்வோம். நிறைய பண்ணிக்கலாம். 1 o'clock எடுத்து பண்ணால் 1:15 ஆயிடுச்சு. ஒரு என்ன வாழ்க்கை எல்லாரும் கொஞ்சம் பொறுத்துருந்தோம். பூந்தமல்லி மனவளக்கலை வந்த அறக்கட்டளையின் அருள் தொண்டில் எஸ்ஏஜி நகர் நவமையம் நல்ல பங்காற்றிருக்கிறார்கள். நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நான் அப்போவே நினச்சது உண்டு, இவங்க 2 நல்ல இளைஞர்கள் 2 பேரும் எல்லாருமே இளைஞர் தான், இன்க்ளூடிங் எஸ் எல்லாருமே இளைஞர் தான். இவங்க 2 பேரும் நல்ல ஒரு தகுதிக்கு வரணும் அப்படின்னு முன்னாடியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அது நடந்தது. இப்போ இன்னும் அது சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும்போது உண்மையிலேயே உங்களை விட நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா தன் குழந்தை நல்லா பேர் எடுக்குது அப்படிங்கும்போது பெற்ற தாய் தந்தையருக்கு மகிழ்ச்சி இருக்கணும் இல்லையா? நான் பெற்ற தாய் தந்தையரை சகோதரராக தான் நினைக்கிறேன் எல்லாரும். அந்த சகோதர இணைப்புக்கு ஒரு அங்கம் அறங்காவலனாக என்னை இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரி, நிறைய பண்ணிக்கலாம். நன்றிகளை சொல்லிட்டு குமாரியம்மா நீங்கள் வந்து உடனே வரவேற்பேன். ஸோ இந்த மழை பெஞ்சாலும் இடி இடித்தாலும் ஐயாவோட ஆடியன்ஸ் பேசி நீங்கள் எனக்கு தெரிஞ்சது எனக்கு. ஆனால் ஐயா பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜூமில் எல்லாருமே 3 நாள் மௌனம் எடுத்தேன் சேதப்பட்டில் 3 நாள் எடுத்தேன். ஸோ ஐயா ஆனால் கேட்டு, ஏன்னா நான் எடுத்துக்கினா சரி ஐயா இவ்வளோ பாப்புலரானவர், நம்ம கூட்டம் வந்துட்டு அன்பர்கள் வரலன்னா என்ன போச்சு, நம்மளுக்கு ஒரு மாதிரி உண்மையிலேயே குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும். ஒரு ஆள் வந்தாலும் நான் பேசுவேன், பிரச்சனை இல்லை. ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆள், ஆனால் ஒரு ஆளுக்கு வேண்டி நீங்கள் வாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். இல்லை, எங்கள் அன்பருக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் தருவாங்க. அதே மாதிரி தாம்பரம் பண்ணுறதுல நேற்று எனக்கு கேட்டாங்கன்னா, ஐயா நீங்கள் வர முடியுமா? நான் வர தாராளம் வரேன், நான் அந்த பக்கம் தான் போகிறேன், நான் வர்றேன்னு ஒரு என்ன செய்யணும்னு ஒரு ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் கொடுக்கணுன்னாங்க. என்ன கொடுக்கணும்? தவணனுக்கு ஏன் நான் தண்டோட சுற்றி பற்றி பேசுகிறதுக்கே 1/2 நாள் ஆகும். ஐயாக்கு சொன்ன மாதிரி ஃபுல் டே கொடுத்தாங்க. அப்படியே வணக்கம் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ வர்றீங்களோ எப்போ கூப்பிட்றீங்களோ வர்றேன், உங்களுக்கு வேண்டி வர்றேன். ஆனால் இந்த 1/2 நாள் 1 நாள் 1/2 நாள்னாலும் பரவாயில்ல, இந்த 1/2 நாள் போகிற வழியில் செய்யலாம். அதுக்குன்னு வரலாமா? அங்கேருந்து 600 கிலோமீட்டர் இருக்குது, போகிறதுக்கு 1200 கிலோமீட்டர் இருக்குது, பிரயோஜனப்படணும் இல்லையா? அதனால் மறுத்துட்டேன், வேண்டாம். இன்றைக்கி குளத்தூர் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு கார்த்திகேயன் ஐயா தான் நீங்கள் இருங்க நான் சொல்கிறேன்னாரு, அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரும் இந்த மழை நேரத்தில் கொஞ்சம் ஐயா வந்து நீங்கள் ஸ்லாட்டுக்குன்னா ஐயாக்கில் கேட்டால் கூட ஐயா இப்போ நாளை இருக்குங்களா ஸ்லாட்டு நாளைக்கு?
ஐயாவுக்கு என்னைக்கு வேணும் நீங்க எவ்வளவு நாளைக்கு ஐயா திடீர்னு சொன்னா நீங்களும் இல்ல, திடீர் சொல்லல முன்னாடியே இல்லை இணைய பற்றி ஒன்றும் இல்லை இப்போ கூட வாங்கன்னா உங்கள் கூட வந்துடுவேன். ஐயா ஸ்லாட் இருக்குன்னு சொன்னாரு அதுதாங்க. சரி உங்கள் கூட வாங்கினா வந்துடுவேன். எனக்கு அதை பற்றி உங்களை மக்களுக்கு போய் சேரணும். அந்த அதாவது ஐயா என்ன ரிட்டர்ன் நிறைய டிக்கெட் பேர் பண்ணிட்டீங்களா? டிக்கெட் என்ன இல்லை பண்ணலை, இன்னும் பண்ணலை. நிறைய பேர் நேத்தம்மா ஒரு இடத்துல வந்து ஒரு பேராசிரியர் வந்து தண்டுவடை சுத்தி பண்ணும்போது மூலாதாரம் பண்ணுங்கங்கிறாரு. புரியல எனக்கு. மூலாதாரம் அப்படி இருக்காம எதுவும் சொல்லியிருக்காங்களா? மூல பந்தம் பண்ணிட்டு தண்டுவடை சுத்தி மூலபந்தம் அது நல்ல சாந்தி தவத்துல கிடைக்கிறதுக்காக அஸ்வினி முகூர்த்தம் போடுறேன். சொல்லு தண்டுவடை சுத்திக்கு மூலபந்தம் தண்டுவடை சுத்திக்கும் மூலபந்தம் பண்ணுனா என்ன ஆகும்? நீங்களாம் ஜஸ்ட்டு மூலத்தை பந்தம் பண்ணிக்கிட்டு மூச்சை இழுங்க. எங்கேருந்து வருதுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஒரு 2 மூச்சை இழுத்து பாருங்கள். தண்டுவடை சுத்தியில் மூலத்தை அப்படி அடக்கிட்டு இழுத்து பாருங்கள். இங்கேருந்து வரும். ஆனால் ஆக்சுவலாக அது என்னது? தண்டுவடைங்கிறது மூலாதாரத்திலேருந்து இருக்கிற அந்த இதில் மேலே ஏறணும். அதனால் சில நேரங்களில் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு பேராசிரியர் எடுத்தார். நான் இருந்தேன். ஒன்றும் சொல்லலை நான். எதுக்கு நம்ம ஏன்னா எனக்கு ஒரு ஆலியாரில் ஏதாவது ரிசர்ச் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களோ என்ன. அப்போ தான் கேட்டேன் நான், நம்ம காஸ்ட்டு கைடு கொடுங்கம்மா கொஞ்சம் பார்க்கணும். லேட்டஸ்ட் கைடு எல்லா இதிலும் பழசு தான் வச்சுருக்காங்க, லேட்டஸ்ட் இல்லையா அப்படின்னு. அப்புறம் நான் இப்போ இதெல்லாம் பண்ணோன்னே அதுக்கு வந்து தெரியாமல் சில நேரங்களில் நம்ம வந்து அதை திருத்திக்கணும். வேறு ஒன்றும் அதுக்குன்னு ஒன்று நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தவறை கண்டினியூ பண்ண விடக்கூடாது இல்லையா? பார்த்துக்கணும் இல்லையா? நான் வந்து எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி தான் ஆலியாரில் பேசிகிட்டு இருக்கேன். ஆலியார் நான் சொன்னதில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் ஆலியாரில் அப்போவே என்னை தலையில் அடித்து உட்கார வச்சுருவாங்க. இந்த ஆலியார்லாம் பேசுகிறதெல்லாம் சாமானியம் நீ கண்டதெல்லாம் பேசிட முடியாது. சென்சிட்டிவான ஏரியா, சென்சிட்டிவான ஏரியா. டைரக்டர்லேருந்து தலைவர்லேருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று எகென்ஸ்டாவோ போச்சு அப்படின்னா வீரப்பெண்ணையாக்கு தான் வரும். அதனால் நிறுத்து, கூப்பிடாத அப்படின்றாங்க. ஆலியார் ஆலியாரே சரின்னு சொல்லிடுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சந்தோஷம். சொல்லி தவனனுக்கும் சரியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயும் டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். பார்த்துக்கணும். ஆனால் ஒன்று நல்ல வேலை, இயற்கை நல்லா எனக்கு உதவுது. ஏன்னா மழை பெய்யுதில் எந்திரிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ஐயா காலையில் என்னத்தை பட்டாரு, யாரும் எழுந்திரிக்க கூடாது. நேற்று கருணாகரன் ஐயாவை மிஸ்ஸஸ் வந்து உட்காந்தவங்க எந்திரிக்கவே இல்லை. கீழே உட்காந்துட்டாங்க தவத்துக்கு. பஞ்சபூத நவகிரக தவத்தை ஒரு நாள் எடுத்தேன் விளக்கம் கொடுத்து. மத்தியானம் வரைக்கும் பஞ்சபூதம், அதுக்கு மேலே நவகிரகத்தவும் ஒரு நாள். அப்புறம் மறுநாள் வந்து கொஞ்ச நேரம் தவத்தை இது மௌனத்தை அப்படி டச் பண்ணிவிட்டு சித்தர்களுக்கு போயிட்டேன். சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு அனுபவங்கள் அவர் சொல்லிவிட்டு பட்டினத்தாருக்கு போயிட்டேன். ஃபுல்லாக நம்ம நடத்த ஞாபகம் இருக்காமா? பட்டினத்தாருக்கு ஃபுல்லாக போயிட்டேன். இடையில எல்லாம் கார் வச்சிருக்கீங்க. இல்லை வீட்டில் சொல்லிட்டு வீட்டில் சொல்லணும். யாரும் யோகா கிளாஸ் போட்டு அனுப்பவே மாட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருங்க. சரி எல்லாரும் வந்து டைம் கருதி நம்ம திருப்பி எப்படி போகணும். ஆனால் அங்கே பூரா தண்ணியாக இருக்குது. அந்த பக்கம் பூரா நான் பைக்கில் வரும்போது இந்த பக்கமாக இந்த பக்கம் தண்ணி இருக்கும், இந்த பக்கம் நல்லா பாடுகளோட இன்று நமக்கு இறை வணக்கம் குரு வணக்கம் பாடி துரிதம் அழைத்து கொடுத்த துணை பேராசிரியர் மதிய அம்மாவர்களாக தொழில் நிலைக்கு வந்துடலாம். துணை பேராசிரியர் இந்துமதி அம்மா அவர்கள் உடல்நலம், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க. அதுபோல் நம்ம இந்த காலை 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் 3.5 மணி நேரம் மழை பெஞ்சாலும் இடிச்சாலும் நான் வந்து கிளாஸ் நடத்தி தருவேன். ஐயா வந்து நல்ல சுவாரஸ்யமாக இருந்தது. டைம் தான் நம்ம கடகடன்னு ஓடிச்சு. ஐயா வாழ்க்கலாம். பேராசிரியர் வி காமராஜ் ஐயா அவர்கள் உடல்நலம், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் பொருளாதார வளம், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க. அதுபோல நீங்களும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக
சிறப்பாக இருந்திருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன மழை பெஞ்சாலும் ரோட்டில் எவ்வளோ தடை இருந்தாலும் நான் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு கலந்துக்கினீங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதே இந்த ஆதரவு வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து இந்த 9 days மௌனம் போட்டுக்கோம். அதையும் எல்லாருமே கலந்து சுற்றி வாழ்க்கலாம். இன்று வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களின் உடல்நலம், அவர்கள் தம் அன்பு குடும்பம், அவர்கள் தம் வாழ்க்கை வளங்கள், அவர்களது ஆன்மீக தொண்டு மென்மேலும் சிறக்க. அதுபோய் இன்று சேவைக்காக வந்திருந்த அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் நன்கொடை கொடுத்த அனைத்து அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் உடல்நல வாழ்த்து. துணை பிரதமர் குமாரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நம் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்ந்த துணை பேராசிரியர் சாமுண்டீஸ்வரன், பேராசிரியர் ஜெயந்தி அம்மா தம்பதியினர் அவர்களின் உடல்நலம், அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் பொருளாதார வளம், அவர்களின் ஆன்மீக அருத்தொண்டு, அவர்களின் ஆன்மீக அருத்தொண்டு மேலும் மேலும் சிறந்தவங்க. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடம்பருமை கலகங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அனைவருக்கும் வாழ்க. நெக்ஸ்ட் வீக் சொன்ன மாதிரி இது மௌனம் இருக்கு, 9 நாள் மௌனம். அப்புறம் வந்து சனிக்கிழமை மணிக்கு ஈவினிங் வந்து உலக தியான தினம் 6 மணிக்கு சாந்தி தீட்சை. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு சென்னையில் இருக்கீங்க? ஐயா தெரியல, இந்த இவங்க குளத்தூர்காரங்க ஏதோ கூப்பிடுற மாதிரி இல்லை, இந்த மாதிரி ஒர்க்கிங் டேயில் வந்து இவ்வளோ அன்பர்கள் வரமாட்டாங்க, சனி ஆயிடுறது. ஆனால் இப்போ இந்த சனிக்கிழமை லோன் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு ஆஃப் டே டிப்ளமா கிளாஸ், அதே அப்படியே ஃபுல்லாக வரும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக எனக்கு ஒரு நாள் சரி. நீங்கள் அடுத்த தடவை வரும்போது எனக்கு கொஞ்சம் தகவல் தெரிவிங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு ஒரு அரை நாள் கூப்பிட்டு நாங்கள் பயன்படுத்தி ரொம்ப அதான் முக்கியமான அந்த ஒரு நல்ல கருத்து, சரியான கருத்து மனசில் பதிஞ்சிருச்சு. அந்த பேப்பர் பேசுகிறேன். அடுத்த முறை சென்னைக்கு வரும்போது அப்போ இல்லைன்னா இந்த டிப்ளமா கோர்ஸ் முடியறதுக்குள்ள ஒரு தடவை நம்ம ஆமா
இன்னும் அதுக்கப்புறம் ஒன்றும் ஃப்ளையர் பார்க்கல. நீங்க ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க, அதனால பார்க்கல. நானும் பார்த்தேன். அதுல பார்த்தா தெரிஞ்ச உடனே எல்லாரும் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஜூம் திருவள்ளூர் போனால் எங்கள் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியாது. நான் போன்ற கூட சொல்றது உண்டு. நீங்கள் எங்களையும் கொஞ்சம் உங்கள் குரூப்பில் சேர்த்துக்கிங்க தெரியும். ஸ்டேட்டஸ் பார்த்து தான் மர்ம ஆட்கள் ஓலை கிடைக்கும் 2 தடவை கேன்சர். நான் கீழே இருக்கேன். ஓலா புக் நீங்க 2 பேத்துக்கும் சேர்த்து போட்டோம். இருக்காங்க 2 திருப்பி அரிசாட்டில் அவங்ககிட்ட வேணா கொடுங்க. சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். காலையில சாப்பிட்டு தான் வந்தேன். அம்மா இதையும் எடுக்கலையா? சாந்தி எடுக்கலையாம்மா? சாந்தி கொடுக்குறாங்களே. ஃப்ரைடே ஃப்ரைடே